நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Achi Masala Niya Nana, powered by RRP Housing, co-presented by Sunland, ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஆங்கில பத்திரிகைகள் அடிக்கடி ஒரு கம்பேரிசன் ஸ்டடி அப்படிங்கிற மாதிரியான ஆர்டிகல்ஸை பார்க்க முடியும். மெஜாரிட்டி டைம் அந்த கம்பேரிசன் ஸ்டடி வந்து இந்தியா வெர்சஸ் சீனா. ஏன்னா உலகம் முழுவதுமே இந்தியா சைனா கம்பேரிசன் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. பட் அதில் நம்ம இந்தியன் சைட்லேருந்து பேசுகிறப்ப சில விஷயங்கள் வைப்பாங்க. இரண்டு விஷயத்தில் அவங்க நம்மளை தொடவே முடியாது எப்பொழுதுமே அப்படின்னு ஒரு விஷயத்தை வைப்பாங்க. அதில் முதல் விஷயம் டெமோக்ரஸி. நம்மகிட்ட டெமோக்ரஸி இருக்குது, அவங்கள டெமோக்ரஸியில் ஒரு நாள் அது பிரச்சனையாகும் தெரியுமா, அதனால் அவங்களுடைய வளர்ச்சி என்பது அவ்வளோ சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், அது உண்மையும் கூட வரல. ஏன்னா வாட் எவர் செட் நம்ம டெமோக்ரஸி ரொம்ப கஷ்டம் வந்து டெமோக்ரஸி அடைவது தான். அதில் மன்னராட்சியை ஒழிச்சு முதலாளித்துவம் ஃபியூடல் சிஸ்டம் எல்லாத்தையும் உடைச்சு எல்லாரும் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மக்களால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை அடைவது ரொம்ப பயங்கர சிரமம். நம்ம கொண்டு வந்துட்டோம். என்ன அதுக்குள்ளே இருக்கிறதுனால அது என்ன நம்ம பெருசாக கண்டுக்காமல் இருக்கலாம் மேபி, பட் அது ரொம்ப சிரமம். அதை நம்ம அட்டைன் பண்ணிட்டோம். இந்த கம்பேரிசன் ஸ்டடியில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்படும், ஆங்கிலம், இங்கிலீஷ். இந்தியர்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், நம்ம டப்புன்னு அடித்து மேலே தூக்கி வந்துடும். எஸ்பெஷலி இப்போது ஒரு சர்வீஸ் செக்டர் ஏரியாலேருந்து தொடங்கி எல்லாத்துலேயும் நம்ம பசங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்களுக்கு இங்கிலீஷ் வராது, இங்கிலீஷில் சைனீஸ் வீக்கு, அதனால் அவங்களுடைய வளர்ச்சி அவ்வளோ சீக்கிரம் நடக்காது அப்படின்னு. ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட்லேருந்து பயங்கர விகரஸாக சீனாவில் ஆங்கிலம் கற்றுத்தரப்படுது. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்குமே இங்கிலீஷ் வந்து பயங்கரமான பெரிய ட்ரைனிங் நடக்குது. அப்போ இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாரும் சைனாவில் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஒரு 20 வருஷத்தில் சைனாவுக்கு இங்கிலீஷ் வந்துருமா வந்துடாதா? கம்ப்ளீட்டாக வந்துடுவாங்க. அப்படி தான் நானும் நினச்சேன். பட் உண்மை என்ன அப்படின்னா, ஒரு பெரியவர்கிட்ட பேசினப்போ தான் அந்த அனாலிசிஸ் அவர் சொன்னார். நீங்கள் ஜஸ்ட் இந்தியாவை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 300 வருடத்திற்கு மேலான வெள்ளையர்களுடைய ஆட்சி, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி, முழுக்க முழுக்க நகரங்களாக இங்கிலீஷ். அதுக்கடுத்து அவங்க நம்மளை விட்டு போன பிறகு கூட ஆங்கிலத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அதுவும் நம்முடைய ஒரு பாடமாக வந்து புத்தகத்தில் படிப்பில், அதை தாண்டி நம்ம மக்கள்கிட்ட ஆங்கிலம் சார்ந்த மோகம் பல வருஷத்துக்கு முன்னாலேருந்து இங்கிலீஷ் மேலே நமக்கு ஒரு பெரிய பிரியமும் ஆர்வமும் மோகமும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்குள்ளே, ஆங்கிலத்தை அலுவல் மொழியாக ஏற்றுக்கிட்ட சமூகத்துக்குள்ளே, ஆங்கிலத்தில் கடித பரிவர்த்தனைகள் இருக்கிறதுல, எல்லாரும் இணையத்தில் வழியாக இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கிற ஒரு சமூகத்துக்குள்ளே, ஒரு இணைப்பு மொழியாக இருக்கக்கூடிய நம்ம சமூகத்துக்குள்ளேயே இன்னமும் நமக்கு முழுசாக இங்கிலீஷ் வரல. ரைட்டு தானே? இன்னமும் நமக்கு எல்லாரும் ரொம்ப சரியாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க அல்லது சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறவங்களோட எண்ணிக்கைங்கிறது ரொம்ப குறைவான சதவீதம் தான். இன்னுமே ரொம்ப குறைவு தான். ஓகே, நம்ம அதனால தான் இன்னமும் கூட அந்த நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்க நம்மளால் வியந்து பார்க்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இன்னமும் இவ்வளவு பிறகும் நம்ம பிளட்டுக்குள்ளே அதை கொண்டாந்த பிறகும் கூட நம்மளால் இன்னும் அதை பெருசாக தொட முடியல. இங்கிலீஷில் நியூஸ் சேனல் பார்க்கறவங்களோட எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப குறைவு தான். ஆங்கில பத்திரிகைகளை வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தடுமாறி தான், ரொம்ப குறைவு தான். அப்போ இந்த ஒரு வாதத்தை நம்ம வந்து ஒரு 20 இயர்ஸில் பயங்கரமாக இங்கிலீஷில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா உடனே அவங்க பெரிய ஆளாக வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. காரணம், நமக்கு அதுக்கு முந்தின எக்ஸாம்பிள் நாம இருக்கோம். நம்ம இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு நீட்டித்த நெருக்கு எதுக்கு பிறகு நமக்கு இன்னும் அது முழுசாக வரலை. ஸோ அப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு. ஆனால் யதார்த்தத்தில் இங்கே ஒரு யதார்த்தத்தை பார்க்குறோம். என்னென்னா, ஒரு சிறு வணிகம் செய்து ஒரு ரீட்டைல் செக்டரில் ஒரு சின்ன கடை வச்சு எல்லாம் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணி ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணி ஏதோ சின்ன பண்ணி கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு இருக்கவங்க மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய சொந்த முயற்சியால் மற்ற விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு மேலே வந்துட்டாங்க. ஆனால் இங்கிலீஷ் வரல, பணம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கிலீஷ் வந்துருச்சு, ஆனால் பெரிய அளவு ஒன்றும் பணம்லாம் பண்ண முடியலை. இந்த ஷோங்கிறது இங்கிலீஷ் இருந்தால் தான் சம்பாதிக்க முடியுமா, உழைத்தால் தான் சம்பாதிக்க முடியுமா, அது இல்லை. இப்படி 2 செக்மெண்ட் இருக்காங்க. இது பரவல். இது உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு 10 நண்பர்கள் அப்படி இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச 10 நண்பர்கள்லாம் இங்கிலீஷ் தெரியலாம், இங்கேயோ ஒரு இடத்துல சாதாரண வேலை கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இந்த 2 செக்மெண்ட்டுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவ்வளோதான் இந்த ஷோ. பணம் பண்ணியாச்சு, இங்கிலீஷ் வரல, இங்கிலீஷ் இருக்குது, பெருசாக பணம் பண்ணலை. இந்த 2 பேரும் ஒரு இடத்துல கூட்டு வந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஷோ. இங்கிலீஷில் இந்த ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுவோம், அதை சொல்லவே முடியாது, வாய்க்குள்ளே வராது. அந்த வார்த்தை என்ன? உங்கள் வார்த்தை எந்த வார்த்தை வராது? நார்மலாகவே ஏதாவது கிளைண்ட்டிட்ட பேசும்போது சரியான முறையில் அவங்க நம்ம கேட்குறதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸு நம்ம சரியாக சொல்ல முடியல. ஓகே, இப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டக்குன்னு வந்துருமா? வராது. அதான் கேட்குறேன். வேற என்ன வார்த்தை வராது? எக்ஸப்ட் அதான் அந்த உச்சரிப்புங்க வருது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சொல்ல பார்த்தா எந்த வார்த்தையுமே சரியாக வராதுங்கிறது தான் சொல்ல வரீங்களா? நார்மலாக நம்ம அதான் தட்ஸ் ஓகேங்க. எனக்கு எந்த வார்த்தையுமே சரியாக வராதுங்கிறது தப்பு இருக்கு. எதுவுமே சரியாக வராது. ஓகே, எந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த வார்த்தை சரியாக உச்சரிக்க முடியாது, அது என்ன வார்த்தை? டிசிப்ளின்ங்கிறது முதல்ல எனக்கு வராது, இப்போ கற்றுக்கிட்டேன். எப்படி சொல்லுவீங்க முன்னால்? அப்போ டிசிப்ளினை
டிஷ்யூ பேப்பர் டிசி பேப்பர் டிஷ்யூ பேப்பர் தொடச்சு போட்டலாம். டிசி பேப்பர் ஏதோ ஒன்று புரிஞ்சா போதுண்டாங்க லெவல். ஹிப்போபொட்டமிஸ். அது நீங்களே சொல்லுங்க கரெக்டாக ஒரு வார்த்தை. எனக்கு வரலைங்க. இப்போ பொட்டமஸ். நீர் யானை அதான் தெரியாது. ஓகே. இது பையனோட கேட்டு கேட்டு ட்ரை பண்ணி. என்னோட பையன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஓகே. வேற என்ன வார்த்தை வராது? என்ன வார்த்தை கரெக்டாக சொல்றாப்ல கொடுங்க. வேற என்ன வார்த்தை வராது? ஸ்க்ரம்பிளர். ஓ, அது எப்படி உச்சரிக்கிறது கரெக்டாக ஸ்டைலாக எப்படி சொல்லணும்? ஏன்னா இந்த டீச்சர் தானே நீங்கள், டீச்சர் தானே இல்லையா? டீச்சர் தானே, அதான் தெரியும். ஏன்னா சொல்ல சொல்ல யாரும் கேட்கலையா, அவங்க டீச்சர் தான். மேபி அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. ஹிப்போபோட்டமஸ். ஹிப்போபொட்டமஸ். ஹிப்போபொட்டமஸ். ஸ்க்ரம்பிளர். ஸ்க்ரம்லர். பக்கத்தில் எந்த வார்த்தை வராது? எஸ்கியூஸ் மீன்னு சொல்லுவோம்ல சார். ஒரு ஆஃபீஸுக்குள்ளே போவேன், எனக்கு படிக்கல, இன்னைக்கு வர வரமாட்டேங்குது, சரியா தப்பான்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னா அன்னைக்கே படிச்சுருப்பேன், வரமாட்டேன் சார். எனக்கு அந்த ப்ளூரல் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா வராது. அதுக்கப்புறம் என் பையனுக்கு டிவியில் வந்து அந்த ஷோ காட்டிகிட்டு இருப்போம் அந்த மிருகங்களை பற்றி. அதில் இந்த ரினோசரஸ் அப்படின்னு ஒன்று வரும். ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ நான் ஷோவில் இருக்கிறதுனால கரெக்டாக பேசிடுறேன். ஆனால் வந்து என் பையனுக்கே தெரியாத நானும் அதை வந்து பார்ப்பேன். ரினோசரஸ் அப்படிங்கிறது ஆனால் தமிழ் மீனிங் எனக்கு தெரியாது. அந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் இது. ஆனா ரொம்ப ரொம்ப நேர்மையா பேசுனீங்க நீங்க. அவனுக்கு சொல்றணும் இல்லையா, நான் சொல்லிக்குவேன் மனசுக்குள்ள சொல்லிக்குவேன். கரெக்டா சொல்லணும், சரியா சொல்லணும் அப்படின்னு. ரினோசரஸ். ரினோசரஸ். ஓகே. பின்னால டீசென்ட்னு ஒரு வேர்டு. அன்டீசென்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான். என் மகன் சொல்லுவா அன்டீசென்ட்ல இன்டீசென்ட் சொல்லணும். அது மாதிரி சின்ன சின்ன தவறுகளை குழந்தைகள்கிட்ட கேட்டு கற்றுக்கிறக்கூடிய ஒரு நிலையில். ஓகே. எந்த வார்த்தை வராது ஆங்கிலத்தில்? எந்த வார்த்தை? ரோலர் கோஸ்டர். ரோலர் ரொம்ப ரோல் ஆகுதா? ஆமாம். திரும்ப சொல்லுங்க. ரோலர் கோஸ்டர். எந்தூசியாசம்னு ஒரு வேர்டு இருக்கு. அது வந்து பேசி படிக்கும்போது ஓரளவுக்கு கரெக்டாக படிச்சிடும். ஆனால் நாம் லாங்குவேஜ் பேசும்போது வந்து அது எந்தூசியாசமா எந்தூசியாஸ்டிக்னும் போது கரெக்டாக இருக்கு. அந்த எந்தூசியாசம் அந்த வேர்டு வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட். ஓ, அது எந்தூசியாசமா இப்படி சொல்லுங்கிறது அந்த ப்ரொனன்சியேஷன் பேசும்போது வர மாட்டேங்குது. ஓகே, சூப்பர். சார் என்காம்ப்ரமென்ஸ் என்று அது என்ன சரியா? என்ன வேர்டு? என்காம்ப்ரமென்ஸ் சர்டிஃபிகேட் இல்லையா? ஈஸி. என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட். என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்னது அப்படின்னா வில்லங்க சான்று. நீங்க என்ன பண்றீங்க? ரியல் எஸ்டேட் சார். ஓகே ஓகே, கரெக்டா தான். அவங்க இண்டஸ்ட்ரியில இருந்தா ஒரு வார்த்தை வராது. அந்த ஆஸ்பீஷியஸ்ம்பாங்க. அதாவது மங்களகரமானன்னு சொல்றேன் இல்லையா? நீங்க பத்திரிகை படிச்சுட்டு ஆஸ்பீஷியஸ்ம்பாங்க. ஆஸ்பீஷியஸ் அது ஆஸ்பீஷியஸான்னு தெரியல. ஆஸ்பீஷியஸ் அது யாரும் ஒரு தெளிவா ஆஸ்பீஷியஸ்ன்ற ப்ரொனவுன்ஸ் பண்றது இல்ல. ஆஸ்பீஷியஸ் அப்படின்னு சும்மா ஜென்ரலா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகே. பக்கத்துல உங்களுக்கு என்ன வார்த்தை வரா சார்? செஞ்சுனரி, நூற்றாண்டுன்னு வரல. செஞ்சுரிங்கிறது வரலையா? செஞ்சுனரி நூற்றாண்டு லைப்ரரி அப்படி சொல்றான்ல. ஓகே ஓகே, சூப்பருங்க. சென்டினரி, அந்த சிஎன்டிஏன்னு வரும். ஓகே, கரெக்டாக யாராவது உச்சரிக்க முடியுமா? நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சென்டினரி. 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 அதான் வர மாட்டேன். சென்டினரி. சென்ச்சுனரி இல்ல, சென்ச்சுனரி. சென்ச்சுனரி கஷ்டம் தாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பேசாம நூற்றாண்டுன்னு சொல்லிடுறது. இந்த சென்டினரியா சென்டினரியா செஞ்சு எதுக்கு இதெல்லாம் நூற்றாண்டு? வெர்டிக்கல்ன்ற வார்த்தை எனக்கு ஈஸியாக வரும். இந்த ஹரிசாண்டல்ன்றது ஹரிசாண்டலா ஹாரிசாண்டலா, அது வந்து கொஞ்சம் இன்னும் கூட குழப்பமாவே இருக்கு. எப்படிங்க சொன்னது? HO ஹாரிசாண்டல். ஹாரிசாண்டல் இல்ல ஹரி கிடையாது, ஹரி கிடையாது, ஹாரி ஹாரிசாண்டல். ஹரிசாண்டல். ஓகே. உள்ளுக்குள்ள சொல்லி பார்த்தீங்களா ஒரு தடவை? பின்னால கன்வீனியன்ஸ் மாறுது. கன்வீனியன்ஸா? சொல்லுங்க திரும்ப. கன்வீனியன்ஸ் வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது. ஓகே. இதெல்லாம் வராத வார்த்தைகள். இந்த பக்கம் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்க முடியாது, சொல்லிட்டே இருக்க முடியாது. எனக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிறத சில வார்த்தைகளை நம்ம காட்டுவோம். அதுக்கு என்ன ஒரு வார்த்தை வச்சிருப்போம் நம்ம. அதுக்குன்னு பொதுகிடத்தில் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் என்பதை காட்டுவதற்காக நீங்கள் முன்வைக்கிற வார்த்தை இது. Benevolent. Benevolent. Simultaneously. I'll commonly use those words repeatedly. Benevolent, simultaneously. On the contrary. On the contrary. That phrases I'll use often. Okay. On the contrary, benevolent. Likewise, similarly. இதுதாங்க. இப்போ ஒரு பொண்ணு benevolentங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலே நல்லா இங்கிலீஷ் பேசலாம் நமக்கு தோணும். எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு காட்டுறதுக்கு சில வேர்ட்ஸ் நம்ம அப்படி போடுவோம் தூக்கி. என்னடா வேர்டு இது? டக்குன்னு காயினேஜ் பண்ணுவோம். மெல்றது வந்து மஞ்ச்.
அந்த மாதிரி வந்து அந்த சாப்பிடும்போது அவங்கக்கிட்ட வந்து டோன்ட் காபிள் அப்படிங்கிறோம், வேகமாக காபிள் பண்ணாத அப்படிங்கிறோம். காபிள்னா என்ன? அவசர அவசரமாக முழுங்குறது. உங்களுக்கு ஆங்கிலம் நன்றாக தெரியும் என்பதை காட்டிக்கொள்வதற்காக நீ தூக்கி போகிற வார்த்தை இது. Drizzling. இட்ஸ் ட்ரிஸ்லிங். ட்ரிஸ்லிங். To the core. To the core. டு தி கோர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். நீங்க என்னென்ன வார்த்தைகளை போட்டு அடுத்தவனை மிரட்டுவீங்க? இதான் என் கேள்வி. போதுமா? ஸ்பூன், ஃபோக்னு சொல்றது கட்லரிஸ், அண்ட் பிளேட்னு கேட்கும்போது கிராக்கரிஸ்னு கேட்குறது. ஆக்சுவலாக இன்னொன்று கூட சொல்லலாம். அங்கே சொன்ன எக்ஸாம்பிளே சொல்கிறேன். வேர்ட்டிக்கல் வரும்னு சொன்னாங்கன்னா ஹரிசான் வரான்னு சொன்னாங்க. அந்த வேர்ட்டிக்கலே சொல்லலாம் வேர்ட்டிக்கல். ஆர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதை நான் வந்து வெளியே காட்டுவேன் நல்லாவே. ஓகே. பஞ்சர் ஆயிடுச்சு வண்டி காலில் வரும்போது அப்படின்னா டயர்ஸ் காட் ஃப்ளாட். டயர்ஸ் காட் ஃப்ளாட். ஓகே. பஞ்சர் ஆச்சுன்னு சொல்றதுடா. பஞ்சர் ஆச்சுன்னு சொல்றது இப்போ வந்து ஃபேஷன் கிடையாது. இவர் சொன்னா பாருங்களேன், இப்போ இந்த வார்த்தை கிடையாது. இந்த ஃபேஷன்ல இப்போ மாறிடுச்சு. Zip your mouth. Zip your mouth. வாய மூடு. அவங்க ஜிப்பிட்னு சொன்னாங்க. அது will you zip it அப்படின்வாங்க. அப்புறம் திரும்ப சொல்லுங்க. நீங்க சொல்லல ஒரிஜினலா வந்துச்சு. எப்படி சொன்னீங்க? will you please zip it. Zip it. ஆமா, ஒரு புருவ மேலே ஏறுது அதுக்கு. எப்படி ஆட்டிட்யூடோட அந்த வார்த்தைகளை சொல்லுவீங்க? yeah, of course, environment நிறைய இருக்கு. ஓகே. இதான் அந்த ஆட்டிட்யூட். ஒரு ஸ்டூடெண்ட் பேசிட்டே இருப்பாங்க, குரூப்ஸ் பேசிட்டே இருப்பாங்க. ஷட் யூர் மவுத் சொன்னா நல்லா இருக்கும். ஆர் யூ கிரேசி? ஆர் யூ கிரேசி? யா. அப்படி சொல்லும்போது children will see me. ஷட் அப்லாம் கிடையாதுப்பா. ஆர் யூ கிரேசி? இந்த நெருக்கடியில் நீங்க எங்கெல்லாம் இங்கிலீஷ் கத்துக்க ட்ரை பண்ணிருப்பீங்களா? ஒரு கட்டத்தில் எல்லாம் இருக்கு நம்மகிட்ட, இங்கிலீஷ் தாண்டா இல்லை, இங்கிலீஷ் படிக்கணும். ஸோ இங்கிலீஷ் கத்துக்க ஒரு விக்ரமாதித்யன் இந்த இதில் ஏறுவாங்களா, வேதாளமா நம்ம சொல்லுவாங்களே, அது மாதிரி ஏறி எப்படிலாம் தோத்து போயிருக்கீங்க? தொடர்ந்து 10 ஆண்டுகளாக ஆங்கிலத்தை எப்படியாவது பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி நிறைய ஆங்கில பயிற்சி மையங்களுக்கு முயற்சி எடுத்து போனோம். 2 மாதம் 3 மாதம் போனாலும் ஆங்கிலம் வந்து பேச்சு வழக்கில் வர்றதில்லை. ஏன்னா போன உடனேயே அவங்க ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, கன்ஜெக்ஷன், ஏஇஐஓ அது இதுன்னு சொல்லி ஒரு வழி பண்ணிடுறாங்க. ப்ரொனன்சியேஷன் பேசி பழகுனாவே அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கூட டெவலப் பண்ணிக்கலாம். முதல்ல போனோடனே எழுத்தில் ஆரம்பிச்சிடுறாங்க. எழுத்தில் ஆரம்பித்து ஒரு குழப்பம் வரல. நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், தலையிலன்னு தண்ணி குடிச்சேன், வரல. நான் 90s காலேஜ் படிச்ச உடனே எனக்கு இங்கிலீஷ் வரலன்னு தெரிஞ்சிச்சு. அது புரியலன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். வேற நான் இவ்வளோ அவஸ்தைப்பட்டேன் இங்கிலீஷ் கற்றுக்க. ஒருத்தர் போய் படிக்க போனேன், முடியலை. அவங்க டெய்லி என்னை ஏசுகிற ஏஜ் 10 பேர் முன்னாடி ஏசுகிறாங்க. அதுக்கு மானத்துக்கு அஞ்சியே ஓடி வந்துட்டேன் முடியலன்ட்டு. அப்புறம் நானாக ஒரு முயற்சி எடுத்து என்ன சொன்னால், பஸ்ஸில் போய்ட்டு போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க எஸ்ஏ அப்படின்னு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுத்தேன். என்னோட அக்கா பையன் ஒருத்தனை கூப்பிட்டு போய் டெய்லி எனக்கு சொல்லிதாடா அப்படிம்பேன். இதான் நான் எடுத்த முயற்சி சார். 2000 மொபைல் ஃபஸ்ட் டைம் வாங்கினது. அந்த இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பி பழகினேன். இந்த மாதிரி ஹவ் ஆர் யூ, ஹவ் யூ அப்படின்னு. அது ஒரு நாள் அனுப்பலாம், 2 நாள் அனுப்பலாம், 3 நாள் ஆட்டோமேட்டிக்காக தமிழ் மச்சான் எப்படா இருக்கு. அப்புறம் வாட்ஸ்அப் வந்தது, அப்படியே அனுப்பிச்சு பார்த்தோம். ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படி இப்படின்லாம் அனுப்பிச்சு பார்த்தோம். அப்புறம் ஹாய், அதுக்கப்புறம் போயிடுச்சு. அப்படி என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படி ஆட்டோமேட்டிக் மறுபடியும் தமிழ் ஆச்சு. முயற்சி, கடும் முயற்சி. சானேர்னு மொளை சறுக்குச்சு இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக. ஜானேர்னு மொளை சறுக்குச்சு. அது எப்படி நடந்துச்சு? ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வாங்கி 1 மாதம் படிப்போம் சார். அந்த ஒரு பேப்பரை, அதாவது ஒன்றாந்தேதி பேப்பர் வாங்கினோன்னா அதை 1 மாதத்துக்கு அதில் இருக்க வேர்ட்லாம் அண்டர்லைன் பண்ணி அதுக்கு டிக்ஷனரியில் மீனிங்லாம் பார்த்து பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது தெரியாதவங்கள்ட்ட அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பார்க்குறது. தெரிஞ்சவங்கள்ட்ட பேச முடியாது, அவங்க நம்ம கிண்டல் பண்ணிடுவாங்க, நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். அதனால தெரியாதவங்கள்ட்ட பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ பேசி பார்ப்போம். சார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஒரு ஒன் ஹவர் அப்படி தான் சார் டெய்லி நடக்கும். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்க கூட பேசி பழகுவோம் சார். வெளியில் வந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே நம்மளால் இங்கிலீஷ் அதிகமாக கற்றுக்க முடியாமல் போகுது. ட்ரை பண்ணியிருக்கேன், வரல. நீ ஒரு 3 மாதம் கற்றுக்கலான்னு இருக்க வாத்தியார் பேசியிருக்கேன். உலகத்திலேயே இந்த இங்கிலீஷ் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அது சொல்லு. உலகத்திலே இங்கிலீஷ் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம், என்ன வேணால் பண்ணிப்பலாம். இந்த இங்கிலீஷை மட்டும் மனுஷன் படிக்க முடியாது. 50,000 ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் இங்கிலீஷ் பேச வராது, படிக்க வராது. ஆசை இருக்குது, காசு இருக்குது, வரமாட்டுக்க. நான் இங்கிலீஷ் படிக்க இந்த ஒரு முயற்சி பண்ணேன். அதை இன்னைக்கு நினச்சி பார்த்தா செம சிரிப்பாக இருக்குது. அப்படிங்கிறது என்ன இன்னைக்கு யோசா எனக்கே செம காமெடியாக இருக்குது சார். நான் ஃபாரின் போனேன் சார். ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனார் சிங்கப்பூர். அங்கே போனால் நல்லா இங்கிலீஷ் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படின்னு.
அங்கே பார்த்தா நம்மளை பார்த்து நம்ம தமிழ் அவங்க தமிழில் பேசுகிறாங்க. அங்கே போர்டே தமிழ் எழுதி போட்டிருக்கோம். ஆமாம், நம்மளை பார்த்து அவங்க தமிழில் பேசுகிறாங்க. அதான். அப்போ ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்காக சிங்கப்பூர் வரைக்கும் போயிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் எளிதாக பிடிபட்டது? வாட் இஸ் த ரீசன்? எப்படி இங்கிலீஷ் எளிதாக பிடிபட்டது? கீழே கொடுங்க, டீச்சர்ட்ட கொடுங்க. என்னோட டீச்சர் வந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தாங்க. அந்த வேர்டை தான் நான் பிக்கப் பண்ணேன். அந்த இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் மீனிங்கே என்னால் முடிஞ்சிச்சு. ஓகே, இங்கிலீஷ் மீனிங் புரிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஓகே, வேற உங்களுக்கு எப்படி ஆங்கிலம் கைவர பெற்றது? ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் சார். எனக்குள்ளே நான் கஷ்டப்பட்டேன், நிறைய கஷ்டப்பட்டேன். அவங்க சொன்ன மாதிரி சிம்பிள், ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாமே நான் கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்ததே கற்றுக்கிட்டேன். ஓகே சார், மலேசியா போயிருந்தேன் சார். வேற வழியே இல்லாமல் கற்றுக்கிட்டா தான் பொழப்பு நடத்த முடியுன்றதுக்காக பழகிட்டேன் சார். உங்களுக்கு எப்படி எவ்வளோ ஈஸியாக அதை வந்துருச்சுன்னு கேட்குறேன். எல்லாருக்கும் வர மாட்டேங்குதுல்ல. வெரி சிம்பிள் சார். நம்மளை சுற்றி சர்க்கிள் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் இருந்தால் ஈஸியாக வந்துடும். உங்கள் சர்க்கிளை சுற்றி இங்கிலீஷ் இருந்தா இங்கிலீஷ் இருக்கு. ஓகே, வேற கீழே அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. ஸ்டார்டிங்கே ஒரு இங்கிலீஷ் மீடியமில் போயிட்டோம்னா எப்படியும் இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும். வேற பேசிக்கலி வந்து என்னோட சிஸ்டர் வந்து ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க, டீச்சர். வீட்டில் என்னால் அவங்க கொஞ்சம் இங்கிலீஷில் எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி கொஞ்சம் பேச வைக்க இருந்து. தென் நான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மேனேஜர்ஸ் ஃபுல்லுமே ஹை லெவலில் எல்லாமே இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து சில வேர்டெலாம் கேப்சர் பண்ணேன், அவங்கள்ட்ட இருந்து சில விஷயம் லேர்ன் பண்ணிட்டேன் சார். சார் ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்சர்வ் பண்ணி லிசன் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இங்கிலீஷ் பேச ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் நானே அதை இமிட்டேட் பண்ண ஆரம்பித்தேன். நானே ஸ்பீக் பண்ணி பார்ப்பேன் நான் லோன்லியாக இருக்கும்போது. அதுமாதிரி கிரிக்கெட் கமெண்ட்ரிஸில் எனக்கு கேட்கவோ அதே மாதிரி பேசவோ அது மாதிரி இமிட்டேட் பண்ணி தான் இந்த மாதிரி வந்திருக்கேன். அப்போ வெக்காபுலரி வேர்ட்ஸ் நிறையா கெயின் பேசுவேன். இங்கிலீஷ் பேசும்போது ஷார்ட் அண்ட் சிம்பிளாக தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் நிறையா இடியம் ஃப்ரேசஸ் அதெல்லாம் நான் லேர்ன் பண்ணி இப்போ வந்து லாங் சென்டென்சஸ். கிரிக்கெட் கமெண்ட்ரி, நியூஸ் சேனல்ஸ் அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி ஹாலிவுட் மூவிஸ் இதுதான் நான் கேட்குறேன். கண்ணாடி பார்த்தா பேசி பார்ப்போம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்குறேன். சார் அவங்க சொன்ன மாதிரி நான் இமிட்டேட் பண்ணியும் பார்ப்பேன். இன்னொன்று பப்ளிக் ஸ்பீக்கிங் மாதிரி இப்போது கண்ணாடி பார்த்து நான் பேசி பழகினேன். நியூஸ் சேனல்ஸ் பார்த்து நான் இது பண்ணேன். சாமானியர்கள் அப்படி தான் வளருவாங்க. இப்படி ஒன்றா கற்றுப்பாங்க. அப்புறம் அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பேசுகிற கொஞ்சம் வாயை பார்ப்பாங்க. அப்படி கற்றுக்கிறது தான். நானும் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணேன், எனக்கு வரல. அது மாதிரிங்க நான் வியாபாரத்துக்காட்டி முயற்சி பண்ணேன். நான் இங்கிலீஷ் தெரியாதனால இன்னொரு ஆள் வச்சுக்க வேண்டியிருக்கு. என் டாக்குமெண்ட் லீகல் பார்க்க முடியலை என்னால். தமிழாக இருந்தால் நான் பார்த்துட்றேன், இங்கிலீஷில் பார்க்க முடியலை. அது நான் முயற்சி பண்ணுறேன், இன்றைக்கி வரைக்கும் அது செய்ய முடியல. இங்கிலீஷ் பேச செய்ய முடியல. ஆக்சுவலாக உங்களுக்குலாம் தேவைக்கிறதையோ ஆசை விருப்பமோ ஏதோ ஒன்று இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது இல்லையா? ஆமாம். பள்ளிக்கூடத்தில் அது இங்கிலீஷை சரியாக படிக்கல, நமக்கு வரலை. ஆனால் இப்போ நமக்கு தேவைப்படுது. இப்போ கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த வயசுக்கு அப்புறம் அதுவும் ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக நீங்கள் முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்க. இது தனிப்பட்ட முறையில் எவ்வளோ வெக்கமாக இருக்குது, எவ்வளோ கூச்சமாக இருக்குது, எவ்வளோ ஒளிஞ்சு கற்றுக்க வேண்டியிருக்கு? ரெபிடெக்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் வாங்கிட்டு பீச்சில் போய் உக்காந்து படித்தேன். வேற நான் கேட்குறது எவ்வளோ ஒளிஞ்சு கற்றுக்க வேண்டியிருக்குங்கிறேன். ஒரு மெயில் வந்திருக்கு அப்படின்னா அது புரியலை அப்படின்னா அதை காப்பி பண்ணி வேர்டில் போட்டு அது யாரும் பார்க்காதப்ப அதை சினானிம் கிளிக் பண்ணி அதோட மீனிங்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று இப்போ லெட்ரு வந்திருக்கு, இல்லை ஏதாச்சும் ஒரு வேர்டு புரியலைன்னா அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா பெட்ரூமில் போய் டிக்ஷனரியில் அந்த வேர்டை படிச்சுட்டு அவங்கள்ட்ட அந்த வேர்டை மட்டும் விட்டுட்டு பாக்கியெல்லாம் புரிஞ்ச மாதிரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு வந்து இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி ஓகே இதுதான் நம்ம ஃபுல் சென்டென்ஸுக்கே இதுதான் மீனிங் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வெளில வந்து தெரிஞ்சுக்கலாம். அங்கே வந்து தெரியாத மாதிரி காமிச்சிக்காமல் அப்படியே ஓகேப்பா ஃபோனை எடுத்து ஸ்டைலாக அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து என்ன வேர்டு, ஏன்னா படிக்க முடியாது ஃபோட்டோ. ஓகே, ஆனால் ஜென்யூனாக ட்ரை பண்ணுறீங்க. அதுக்கு வந்து சினானிம் போட்டு வேர்டில் பார்த்து இல்லை நான் ஃபோட்டோ எடுத்து டிக்ஷனரியில் பார்த்து. வேற ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள இத்தனை வயசு வந்த பிறகு முயற்சி பண்ணுறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, எவ்வளோ வெக்கமாக இருக்குது, எவ்வளோ ஒளிஞ்சு கற்றுக்க வேண்டியிருக்கு? சார் நான் முகப்பேரில் இருக்கேன் சார். முகப்பேரில் நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் இருக்குது. நான் அங்கே போனால் எல்லோரும் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் அம்ஜேகருக்கு போயிட்டு ஒரு வீட்டால் ஒரு 6 மாதம் போனேன். இது நியாயம். அப்போ கற்றுக்கலாம். இவர் கரெக்டான ஆள். அந்த ஏரியாவில் தொழில் பண்ணிட்டு இருக்காப்ல. அம்ஜிக்கரைக்கு போயிடுறது இங்கேருந்து. ஓகே, இங்கே முகப்பேர்லேருந்து அம்ஜிக்கரைக்கு போய் இதுதான் நான் கேட்குறேன். எப்படி ஒளிஞ்சு கற்றுக்க வேண்டியிருக்கு? வீட்டா ஸ்போக்கன் இங்கிலீஷ் வரும்போது அந்த புக்ஸ்லாம் வேற புக்கில் ஒழிச்சு கொண்டு வர வேண்டியிருக்கு. ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கெல்லாம் எஸ் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. ஆங்கிலம் தெரியாது சிறு வணிகம் மூலமாக பணம் பண்ணியவர்கள், இந்த 2 தரப்பும் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை RRP ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாரா குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை RRP ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப்.
பணம் பண்ணிட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் கற்றுக்க முடியலையே அப்படின்னு வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள், இன்னொரு பக்கம் ஆங்கிலம் நன்கு தெரிந்திருக்கிறது ஆனால் எங்களால் பெருசாக பணம் பண்ண முடியல. ஒய் திஸ் கான்ட்ரடிக்டரியே இப்படி ஒரு முரண் இருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஷோவில் நம்ம மையமாக வச்சு பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயம். தொடர்ந்து பேசலாம். எந்தெந்த இடத்துக்குலாம் நீங்கள் போகிறப்ப இங்கிலீஷ் தெரியலன்னு உங்களுக்கு வெக்கமாக இருக்கு? லாஸ்ட் வீக் ஹோட்டல் போயிருந்தேன் சார். அங்கே ரிசப்ஷனில் இருந்து அந்த சர்வீஸ் பண்ணுற பாய் வரைக்கும் அத்தனை பேரும் இங்கிலீஷ் சார். நம்மளால் அவங்க ஃப்ளூயண்ட்டாக அவங்க பேசுகிற அளவுக்கு நம்மளால் என்ன புரிஞ்சுக்க கூட முடியல. நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் மேடம் ஸ்லோ இங்கிலீஷ் ப்ளீஸ், திஸ் இஸ் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ரூம் டைப்ஸு, அந்த ரூம்ஸில் என்ன இருக்குது, வைஃபை ஃபுல்லாக அப்படி தள்ளி எறிகிறாங்க இங்கிலீஷில். அந்த 5 நிமிஷம் பேச வேண்டியது 1 நிமிஷத்தில் பேசிடுறாங்க. நான் நின்று உட்காந்து பொறுமையாக கேட்டு அதுக்கப்புறம் இந்த ரூம்ஸ் எல்லாம் நான் புக் பண்ணேன். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் தங்கக்கூடிய அளவு ரூம் பாய் தவிர எல்லாரும் இங்கிலீஷ்ல ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்கக்கூடிய அளவு உங்கள்ட்ட பொருளாதாரம் பணம் காசுலாம் இருக்கு. ஆனா அங்க இங்கிலீஷ்ல பேசினா புரிஞ்சுக்கவோ முடியல, அல்லது நம்மளால இங்கிலீஷ் பேச முடியல. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் எவ்வளவு கூனி குறுக்கி போறீங்க? அந்த ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார். ஏன்டா படிக்கல அப்படின்னு சொல்லி 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஆனால் அந்த இடத்துல ரொம்பவே அவமானப்பட்டேன் சார். அந்த ரிசப்ஷன் பொண்ணு தமிழே பேச மாட்டேங்குது, திருப்பி இங்கிலீஷ்ல பேசுது. எங்கெல்லாம் ஆங்கிலம் தெரியாத அவமானமாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. சார் இப்போது ஏர்போர்ட்டு அண்ட் எம்என்சி கம்பெனிக்கெலாம் போகும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும் சார், ரொம்ப கூச்சமாக இருக்கும். சரியான அவமானப்பட்டது அந்த ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். அமெரிக்காவில் லோக்கலில் கிடையாது, அமெரிக்காவில் நியூயார்க்கில் ட்ராவல்ஸ்கார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நியூயார்க் டிக்கெட் இருக்குது, நீ நியூயார்க் டிக்கெட்டை நீ ஃப்ளைட்டை பிடிச்சி நீ பாம்பே போய் சென்னை போய் கோயம்புத்தூர் போயிடணும், ஒரு டிக்கெட் மட்டும் கொடுக்குறாரு. அது எனக்கு பண்ண தெரியல. ஒரு லேடிகிட்ட சொன்னேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஐ நோ இங்கிலீஷ், ஸ்மால் லிட்டில் இங்கிலீஷ், அப்படி தான் சொன்னேன். உடனே ஒரு லேடி அவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த டிக்கெட் க்யூவில் நின்று என்னை க்யூவில் நிற்க வச்சு இதை சொல்லி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த செக்இன் செக் அவுட் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட அவமானம் வேதனையும் என்னால் தாங்கவே முடியல. ஆனால் நான் இந்தியா சேரணும். இல்லை, இது வெளிநாட்டு பயணங்கிறது எப்போது அரிதாக நடக்கிற விஷயம். மற்றபடி பக்கத்தில் சார் நான் ஹோட்டலாம் போகும்போது எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. கொண்டு ஹோட்டலில் உட்காந்த உடனே பெரிய புக்கு ஒன்று கையில் கொடுப்பாங்க. நான் அப்படியே 5 நிமிஷம் புரட்டி அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு கம்முன்னு யோசிச்சுட்டு கிட்ட சார் நீங்கள் வேறு ஐட்டம் என்ன சொல்லுங்கள் சார்னு சொல்லுவேன். நான் அவங்களே படித்து சொல்லுவாங்க. அதை எனக்கு பிடிச்ச ஐட்டமாக சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு வந்துடுவேன். பேரண்ட்ஸ் மீட்டிங் போகும்போது எல்லாரும் இங்கிலீஷில் பேசுவாங்க. நம்ம போய் தமிழில் கேட்டோன்னா நம்ம பொண்ணு திரும்பி நம்மளை பார்க்கும் ஒரு மாதிரி, அதுக்கு அவமானமாக இருக்க மாதிரி அது ஃபீல் பண்ணோம். அப்போ நமக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். நமக்கு இது தெரிலையே, நம்ம இது இங்கிலீஷில் பேசியிருந்தால் அது கௌரவமாக நினச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணும். ஓகே, வேற தினசரி வாழ்க்கையில் ஆங்கிலம் தெரியாததால் நீங்கள் எங்கெல்லாம் வெட்கமாக இருக்கிறதுன்னு கேட்குறேன். சார் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும்போது சார், நேற்றுக்கு டிக்கெட் போய் கேட்குறேன், நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கங்க, எனக்கு கவுண்டர் க்ளோஸ் ஆன்லைனில் புக் பண்ணுங்கன்னாங்க. இப்போ ட்ரெயினில் அங்கேருந்து நாங்கள் வர்றதுக்கு ஆன்லைனில் தான் அது தக்கல்ல எனக்கு என்னென்ன தெரியாது. இப்பயும் சொல்கிறேன், தக்கல் டிக்கெட் எடுத்து வாங்க, தக்கல்னு எனக்கு உண்மையில என்னென்ன தெரியாது. அதே போல் இப்போ அந்த ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறாங்க, ஆன்லைனில் கேஷ் கூட புக் பண்ண தெரியாது சார். வேறு எந்தெந்த இடங்கள்லாம் டே டு டே லைஃப்பில் இங்கிலீஷ் தெரியாது வெக்கமாக இருக்கு? சார் கிரெடிட் கார்டு பில்ஸ் வரும்போது ரொம்ப வெக்கமாக இருக்குது சார். படிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. ஆனால் கார்டு 3 கார்டு வச்சுருப்பேன் சார் நம்ம பர்ஸில். ஓகே, அந்த பில்லில் அது டீட்டெயில்ஸ் ஆமாம், ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் வரும். ஓகே, எல்லாமே கிரெடிட் கார்ட்ஸ் பில்ஸ் எல்லாமே. எஸ் சார், என்னோடய மனைவி எம்எஸ்சி, நான் 8ஆப்பு. அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கோம். அவங்க மாமா வீட்டு ஃபங்க்ஷன். அவங்கெல்லாம் யூஎஸ்எல்லாம் வந்திருக்காங்க. என் ஒய்ஃபு என்னோடய பையன் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நானும் இதில் உட்காந்துட்ருக்கேன். மாமா அங்கே உட்காருங்க அப்படின்ட்டாங்க. எல்லாருமே உட்காந்து இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காங்க சார். நான் எட்டப்போ எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கு அப்படி ஒய்ஃப்கிட்ட சொல்லி போனேன், ஏன் சும்மா உட்காருங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சின்ன அதிகாரத்தில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுங்களேன். எல்லாமே வேலை இடத்துல அவங்கவுங்களுக்கு ஒரு சின்ன அதிகாரம் இருக்கும். நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற போது உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு ஆட்டிடியூட் காட்டலாம்? திட்டுறது இங்கிலீஷில் திட்டுவீங்க. நம்ம வாய்ஸ் ரைஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாய்ஸ் டவுன் ஆகிடும். பொதுவாக ஒரு பில் கவுண்டர் எப்படின்னா, நீங்கள் தமிழ், நானும் தமிழ், நான் பில்க்கு உங்களுக்கு காசு நிறையா வந்திருக்கு, நீங்கள் கெட்ட வந்திருக்கீங்கன்ட்டு அப்படின்னா, நீங்கள் தமிழில் நான் பேசுகிறேன், நீங்கள் உங்களோட குமுறல் ஃபுல்லாக கொட்டிடுவீங்க என்கிட்ட. அதே நான் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன்னா, நீங்கள் உங்களோட சொல்ல வரதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அப்படியே பைக் அவுட் பண்ணிடுவீங்க. பைக் அவுட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல என்னோட வாய்ஸ் ரைஸ் பண்ணேன், உங்களோட வாய்ஸ் கம்மியாகும். ஸோ நான் என்னோட ஒர்க்கை சிம்பிளாக முடிச்சுட்டு, ஓகே சார், யூ ஜஸ்ட் ப்ளீஸ் பி சீட்டட் அப்படின்னா, நீங்கள் அங்கே உட்காந்துருப்பீங்க. அடுத்து என்ன பேசணும்னு யோசிச்சுட்டு அதுக்குள்ளேயும் நீங்கள் சொல்ல மறந்துடுவீங்க, எனக்கு ப்ளஸ் ஆயிரும். சூப்பர், இதான் நான் கேட்குறேன். இதான் இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவங்க 1000 கம்ப்ளைண்ட்டோட வருவான், அவன்கிட்ட ப்ளீஸ் பி சீட்டட் அப்படின்னோன்னு இவன்ட்ட என்னத்தை சொல்கிறதுன்னு தோணும் நமக்கு. இதை தான் நான் கேட்குறேன். உங்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் சொல்லிடுறீங்க. ஆங்கிலம் தெரியாதவரிடம் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிற போது என்ன மாதிரியான ஒரு தொனியை வெளிப்படுத்துகிறீர்கள்? இப்போ நம்ம சின்ன சின்ன தப்பு செஞ்சிட்ருப்போம் நம்ம வேலையில். எதாவது
அப்போ நம்ம சீனியர் வந்துட்டு இருக்கும்போது இங்கிலீஷ்லேயே டக்கு டக்கு டக்குன்னு பதில் பேசிடுவேன். பேசும்போது ஓகே இவங்க செஞ்சது கரெக்டாக செஞ்சுருப்பாங்க போல இருக்கு அப்படின்ட்டு அப்படியே சைலண்ட்டாக போயிடுவாங்க. ஆனால் உள்ள தப்பு இருக்கும், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். அப்படி பந்தாவா டக்கு டக்குன்னு இங்கிலீஷ்லேயே கண்டினியூவாக பேசுறது, அழகான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம். அப்போ அவங்க ஓகே மிஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? அலைய விடுவேன் நான். அலைய விடுவேன். இப்போ ஏதாவது ஹெல்ப்புக்கோ இல்லை சப்ஜெக்ட் விஷயமாவோ இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்டோ இல்லை அசைன்மெண்ட்டோ ஏதாவது ஒன்றுனா அலைய விடுவேன். அவங்க சரி இவன்ட்டு கொடுத்தா இவன் நல்லா பண்ணுவான், சூப்பராக பண்ணுவான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும் அவங்களுக்கு. நம்ம கீழே இருக்கணுங்கிற மாதிரி. ஆக்சுவலாக நான் என்னென்னா சிம்பிள், இப்போ ஆர்குமெண்ட்டில் கண்டென்ட் இல்லைன்னா கடை நம்ம இங்கிலீஷில் பேசிடுவோம் இல்லையா? நான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்குறேன். நம்ம ஆர்குமெண்ட்டில் கண்டென்ட் இல்லைன்னு வச்சுக்கலாம், கடைன்னு இங்கிலீஷில் பயங்கர ஃபாஸ்ட்டாக அடிப்போம். தமிழில் பேசினா மாட்டிக்குவோம். ஆங்கிலம் என்கிற ஒரு அதிகாரத்தை ஆங்கிலம் தெரியாதவரிடம் அந்த சுப்பீரியாரிட்டியை நீங்கள் எப்படி காட்டுறீங்க மற்றவங்ககிட்டன்னு கேட்குறேன். ஒரு ஹோட்டலில் வந்து மேனேஜராக இருக்கும்போது ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்து சென்னையில் மேனேஜராக இருந்தேன் ஒரு ஹோட்டலில். ஜஸ்ட் ஒரு 10 சூப்பர்வைசர் நிற்க வச்சுட்டு அந்த சைடு ஃபுல்லாக ஸ்டாஃப் நிற்க வச்சுட்டு யூ ஹேவ் டு பி டூ லைக் திஸ் சம்திங். அந்த ஆப்ரேஷனோட ஐடியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுக்குறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு பயம் வரும் நம்மளை பார்க்கும்போது. நான் கேட்குறது, இப்போ உங்கள் ஹோட்டலுக்கு ஒருத்தர் வரார், ஓகே, ஒரு பெரிய மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட், ஒரு ஹை டைனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்னு வச்சுங்களேன். ஆங்கிலம் தெரியாத ஒரு கஸ்டமரை ஆங்கிலம் தெரிந்த ஒரு சர்வர் அல்லது ஒரு ஸ்டூவர்ட் எப்படிலாம் மடக்க முடியும்? மீன்ஸ் வந்து எங்கள் ஹோட்டலில் வந்து ஃபுட்டு வந்து இந்தந்த ஃபுட்டு தான் வந்து டேஸ்ட் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும், எந்த ஃபுட்டு வந்து காஸ்ட்லியாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். சப்போஸ் வந்து தெரியாத ஒரு கஸ்டமர் வரும்போது அவர்கிட்ட வந்து பயங்கர பில்டப் கொடுத்து அந்த காஸ்ட்டாக உள்ள ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுறது சேல்ஸ் மெக்கானிசம். நான் அது கேட்கல. ஆங்கிலம் தெரியாத ஒருவரை ஆங்கிலம் தெரிந்த ஒருவர் உங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு சாப்பிட வந்தா ஓகே எதுக்கு இங்கிலீஷில் பேசுறீங்க? எனக்கு அதுதான் புரியல. ஒரு காமன் மேன் கஸ்டமருங்க, கோழி திங்கிற ஆசை எவனுக்கு வேணாலும் வரும் இல்லையா? அவன் வர்றவன் யார்? இந்த ஊர்லேருந்து வரான், ரைட்டா? அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் ஊர்லேருந்து வந்திருக்கான். மீன்ஸ் வந்து நார்மல் ரெஸ்டாரண்ட்டுக்கும் எங்களை லைக் வந்து இது மாதிரி டிஃப்ரெண்டான ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கொடுக்குறவங்க ஒரு முயற்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கிலீஷில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறோம். ரொம்ப சிம்பிள். சேல்ஸில் நீங்கள் நிற்கிறீங்க, ஓகே ரைட்டா? இந்த இவர் நியூயார்க்குலாம் போயிட்டு வந்திருக்கிறார் இல்லையா? ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் அவர் ட்ராவல் பண்ணுறார். நான் கேட்குறது, அப்படியான ஒரு கஸ்டமர் அங்கே வரார், ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் இங்கிலீஷ்லேயே பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். மோஸ்ட்லி வந்து எங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கஸ்டமர் அண்ட் அதர் ஸ்டேட் கஸ்டமர்ட்ட தான் அது மாதிரி பேச சொல்கிறாங்க. தமிழ் கஸ்டமர்ட்ட வந்து தமிழ்லேயே பேசலாம், அவங்க லாங்குவேஜில் பேசுகிறது வந்து ஒரு தவறு கிடையாது. ஆனால் வந்து இவங்களா ஒரு கிரியேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், நம்ம இங்கிலீஷில் பேசினா நம்மளை கொஞ்சம் பெஸ்ட்டாக நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால பேசுகிறோம். நான் உங்களை நெருக்கல, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு குத்தமும் கிடையாது, ஒன்றும் அவசியமும் இல்லை. என் கேள்வி இவ்வளவு தான். நீங்களே மேனேஜராக இருந்தேங்கிறீங்க, நீங்களும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஏன் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிறீர்கள்? வர்ற சாப்பிட வர்ற தமிழ்ன்ட்டு நல்ல காசு இருக்கு, ஆமாம், ரைட்டு தானே? நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ரைட்டா? நம்ம இங்கிலீஷும் ஒன்றும் ஓஹோலாம் கிடையாது. நமக்கு ஒரு சுமாராக அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய வாட் யூ வாண்ட் அல்லது வந்து இந்த காம்போ வேணுமா ஏதோ ஒன்று தான் நமக்கு, அவ்வளோதான் நமக்கும் தெரியும். இங்கிலீஷில் வந்து நாங்கள் அடிக்கிறது கிடையாது. இப்போ ஜஸ்ட் வந்து தமிழில் வந்து ஒரு பீஸா இருக்குது, அதை வந்து தமிழ் தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து பீஸாவை பற்றி நாங்கள் சொல்லுவோம், ஓகேங்களா? தமிழ்லேயும் சொல்ல முடியும். எங்களுக்கு தேவை வந்து சேல்ஸ் பண்ணணும், அது வந்து எந்த லாங்குவேஜில் பேசி சேல்ஸ் பண்ணுறோங்கிறது எங்களுக்கு டசன்ட் மேட்டர். அது வந்து தமிழ் பேசினாங்கன்னா தமிழில் சேல்ஸ் பண்ணுவோம், ஹிந்தி பேசினாங்கன்னா ஹிந்தியில் பேசி சேல்ஸ் பண்ணுவோம், இங்கிலீஷ் பேசினாங்கன்னா இங்கிலீஷில் பேசுவோம். லாட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸில் உள்ள பீப்புள்ஸ் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், தமிழ் இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கோங்கிற ஒரு காரணத்தினால தான் வந்து நாங்கள் இங்கிலீஷ் பேசுகிறோம் ஒழிஞ்சு வேறு அவங்கள்ட்ட போய் இங்கிலீஷ் பேசணும், அவங்கள அடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு தேவை சேல்ஸ் ஆகணும். அவர் எங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணணும், நாங்கள் ஒர்க் பண்ணுற அவென்யூவில் வந்து நாங்கள் பிக்ஸ் சேல்ஸை கொடுக்கணும். மிக சாதாரணமான ஒரு வேலை, உங்கள் தகுதிக்கு ரொம்ப குறைவான ஒரு வேலையை உங்களுக்கு கொஞ்சம் ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு அந்த ஃபீலே வரவிடாமல், நீ பெரிய வேலை பார்க்குறேன்னு ஒரு பெரிய கம்பெனியில் இருக்க ஒரு பெரிய பிராண்டை பண்ணிட்டு இருக்க, நம்ம கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி, நம்ம கம்பெனி ஃப்ரான்ஸ்லேருந்து கம்பெனி அப்படி உங்களுக்கு ஒரு படத்தை சொல்லிக் கொடுத்து லேசாக ஆங்கிலத்தையும் சொல்லிக் கொடுத்து அதில் நீங்கள் அந்த புலங்காகிதம் அடைகிறதுனால ஓகே, அதை இந்த இங்கிலீஷில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அது ஒரு சுப்பீரியாரிட்டி தருதுல, அந்த சுப்பீரியாரிட்டியை வச்சு ஒருத்தன் கேம் ஆடுறான். அந்த கேம் உங்களுக்கு புரியுதா அப்படிதான். இந்த இதுக்கு பேர் தமிழில் பொய்க்கால் குதிரை. இதுக்கு ஏதாவது இங்கிலீஷ் இருந்தால் சொல்லிக்கங்க, ரைட்டா? ஆனால் பேரலாக என்ன நடக்குதுங்க அப்படின்னா, அதிகமாக கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பணங்காசோட பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு வரவேன் பெப்பேன்னு முழிக்கிற மாதிரி, ஓகே, உங்களுக்கு 2000 பில்லு தருவேன். அதனால தான் சில பேர் பட்டார்னு கோபம் திரும்பி அடிக்கிறான். சில பேர் தமிழில் பேசுன்றான். அவர் ஒய்ஃபுனால ₹1,00,000 சம்பாதிக்கிறேன், பொண்டாட்டியை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகிறவன் அவன் பொண்டாட்டினால குறுகி நிற்க வேண்டியிருக்கு. பணங்காசுலாம் பண்ணியாச்சு, விருப்பப்பட்டதை வாங்கி சாப்பிடக்கூடிய, விருப்பப்பட்டதை வாங்கி சேகரிச்சுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஆனால் அதை இங்கிலீஷில் எப்படி கேட்டு வாங்குறது அப்படிங்கிற ஒரு கூச்சமே பல ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் எங்களை தடுக்கிறது அப்படின்னு பணம் பண்ணவங்க சொல்கிறாங்க.
ஆங்கிலம் கற்றவர்களுக்கு இது மாதிரி வேறு சிக்கல் எதுவும் இருக்குமா கேட்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை RRP ஹவுசிங் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை RRP ஹவுசிங் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ. சாமானியர்கள் நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. சகஜமாக இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு சூழல் இப்போ வந்திருக்கு. நிறைய பேர் அதுக்காக படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களால பெரிய அளவுக்கு பணம் பண்ண முடியல. அதுக்கான ரீசன்ஸ் தெரியல. அவங்கள தான் கேட்கணும். இன்னொரு பக்கம் நமக்கு இங்கிலீஷே வரல, அது பற்றின பெரிய கவலைகள், உள்ளுக்குள்ள வெக்கம், கூச்சம், பிள்ளைகள்கிட்ட கூட என்ன இது எப்படி பேசுறதுங்கிற கேட்குற தயக்கம் இப்படிலாம் இருந்தாலும் கடின உழைப்பால் சிறு சிறு வியாபாரிகளாக வளர்ந்து பணம் பண்ணியிருக்காங்க இன்னொரு தரப்பு. இந்த சுவாரஸ்யமான இரு பிரிவுகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோ பேசலாம். எனக்கு பேசிக்லி அந்த ஃபீலிங் இல்லை. ஆனால் இப்போது வேலைக்குன்னு போகிறோம், இல்லை போய் அந்த கவுண்டரில் நிற்கிறோம், அங்கே வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படிங்கிறனால அவங்களும் இங்கிலீஷில் பேச சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே ரீஜனல் லாங்குவேஜ் வெர்னாக்குலராக இருக்குது அப்படின்றனால அங்கே ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்குறாங்க. இப்போது ஒரு கஸ்டமர் போய் ஏதாவது கேட்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு இப்போ அவங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்க, இவங்க வந்து திருப்பி வேறு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கேட்குறாங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான் இங்கிலீஷில் சொல்லி பார்த்துருக்கேன். ஒரு சில சமயம் மூஞ்சியை சொல்லிப்பாங்க, அப்புறம் போய் வேறு யாரையாவது கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு அதிகாரத்தில் இருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட வீக்னஸ் ஃபஸ்ட்டு நான் புரிஞ்சுக்குவேன். அதாவது வேற ஒன்றும் இல்லை, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிற விஷயத்தை நான் புரிஞ்சுக்குவேன். ஃபஸ்ட்டு ஒன் அதான் நான் பண்ணுவேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியும், அவனோட வீக்னஸ் என்ன இங்கிலீஷ் தெரியும், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவேன் சார். புரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, அவங்க வந்து நமக்கு ஸ்லேவரி அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு வந்தது உண்டு. அவங்க நமக்கு அடிமை தான், தெரியாது இங்கிலீஷ் தெரியாது, அப்படி ஒரு எண்ணம் கூட வந்தது உண்டு. இது வந்து ஒரு சுப்பீரியாரிட்டின்னு கூட சொல்லிக்குவேன் சார். நான் தப்பாகவே பேசினாலும் அவனால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ரியல் எஸ்டேட் கார்டு அப்படி பண்ணிடுவீங்களா? ஆக்சுவலாக இவ்வளோ இங்கிலீஷ் பேசுகிறீங்களே, உங்களை ஒரே அல்லேக்கா 5 நிமிஷம் பேசினா இடத்த வித்துட்டு போயிடுவார் உங்கள்கிட்ட. அவர் இவ்வளோ நாலேஜாக நீங்கள் இங்கிலீஷை வச்சு அடிச்சிட முடியும் அப்படின்னா நீங்களும் எங்கேயோ இருக்கணும் இல்லையா? எவ்வளோ சாதாரண அல்ப விஷயத்துலாம் நம்ம ஏமாறதான் செய்கிறோம். அப்போ நம்மளை விட மிகப்பெரிய பலசாலிலாம் அதில் இருக்காங்க, இங்கிலீஷே தெரியாட்டியும். நான் கேட்குறேன், நமக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குல்ல, அது எப்படி காட்டுவோம் அப்படின்னு நான் கேட்குறேன். எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு நினைப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது நான் செய்கிறது தான் கரெக்ட். என் பசங்க தப்பு பண்ணால் கூட, நான் தப்பு பண்ணிருந்தா கூட அவங்களுக்கு அது தெரிய மாட்டுது. நானா போயிட்டு ஐயோ என்னப்பா நான் இப்படி பேசினேன், நீங்கள் யாருமே கேட்கல, நீங்கள் என்ன பேசுனீங்க எனக்கு புரியல கூட அவங்கள தான் சொல்கிறீங்க. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதான் இங்கிலீஷ் தெரிஞ்சால் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் உண்டு சார். தப்பு இல்லை சார், பக்கத்தில் கொடுங்க சார். சார் நான் ஒன் வேர்டில் சொல்லணும்னு நினைக்கிறேங்க சார். அதாவது ஒன்றுங்க சார், எனக்கு தைரியம் கிடைக்குதுங்க சார். அந்த ஃபீல் தான், துணிச்சல் கிடைக்குது, பயப்பட மாட்டேன். ஏன்னா இங்கிலீஷ் தெரியும், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. என்னை ஒரு ப்ரோக்ராம் ப்ரெசென்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷில் ப்ரெசென்ட் பண்ணுவேன். இப்போது அடுத்த ப்ரோக்ராம் நடக்கும்போது என்னுடைய ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு அடுத்தவங்க கூப்பிடுவாங்க. ஓகே, இப்போது என்னை விட்டால் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு யாரும் இல்லை, அந்த ப்ரைட் இருக்கேன். ஓகே, ஆங்கிலம் தெரிந்திருப்பதால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன திமிர் என்ன? நான் பேசும்போது அவங்களை கொஞ்சம் மடக்கி பார்ப்பேன். மடக்கி பார்ப்பீங்க? ரொம்ப ட்விஸ்ட் வைப்பேன். அவங்க என்கிட்ட பேச முடியாது. ஹோட்டல் தம்பி பகையாளி ஆயிட்டாப்ல இப்போ எனக்கு. சார் வேறு ஜாப் வந்து நான் ஈஸியாக வாங்கணும்னு ஒரு கெத்து. இங்கிலீஷ் தெரியுங்க, இங்கிலீஷ் தெரியுங்க, வேறு ஜாப் வாங்கிடுவேன், என்னால் முடியும். ஓகே, ஐ டோன்ட் கேர். ஆக்சுவலாக இந்த பக்கம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பணம் இருக்குது இல்லை, நீங்கள் கஷ்டப்பட்டு பணம் பண்ணிடுங்க, ஒரு சிறு வணிகம் ஏதோ செக்டருக்குள்ள வந்து காசு பண்ணிட்டீங்க இல்லையா? ஆனால் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறப்போ ஒரு சாதாரண ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு ஆள் ஆங்கிலத்தை வச்சு உங்களை அடிக்கிறப்ப, ஓகே, அவங்க உங்களை மதிக்காமல் ஒரு டோன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிறைய கம்பெனிஸ்குள்ளே போகிறோம், பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டை கொடுத்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுங்கள் சார், எங்களுக்கு நான் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு நம்மளை பொருட்படுத்தவே மாட்டாங்க. அந்த நேரம்லாம் இவ்வளோ பணம் இருந்தும், நம்ம இன்றைக்கி இவ்வளோ இருந்தும், ஒரு பதவியிலையோ எல்லாத்துலேயும் இருந்தாலும் கூட இவனை சில நேரங்களில் படிச்சிருக்கக்கூடிய ஆணவமும் திமுறும் இவங்கள்ட்ட அதிகம் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீலிங் வரும் சார். அவங்கள்ட்ட அந்த படிச்சிருக்கோம், இங்கிலீஷ் தெரியுது ஏன்டா ஆணவம் அதிகம் அப்படின்னு அந்த இது இருக்கும்போது வெளியே வந்த உடனே உங்களை அடிக்கணுமோ போல தோணும் சார். அந்த அளவுக்கு ஃபீலிங் வரும். நீங்கள் இன்னொன்று இருக்குது, ஒரு செக்டரில் ஒருத்தர் இங்கிலீஷில் பேசுகிறான்னா அவனெல்லாம் அடிக்கிற முடியாது சார். நீங்களும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஒரு செக்டரில் இருக்க இங்கிலீஷில் பேசுகிறான்னா அவன் வேலை இங்கிலீஷில் பேசுகிறான், அது ஒரு பக்கம். நான் கேட்குறது உங்களுக்கு என்ன ஆற்றாமையும் புழுக்கமும் மனசுக்குள்ளே இருக்குன்னு கேட்குறேன். கோபம் வர்றது வரும், அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. கோபம் திரும்ப ரெப்பிடெக்ஸ் இங்கிலீஷ் புக் எடுத்து படிக்க வேண்டியது, காமிக்க முடியாது. அதான் நான் உங்களுக்கு என்ன ஆற்றாமையும் புழுக்கமும் மனசுக்குள்ளே ஏற்படும்னு கேட்குறேன். பேசும்போது நான் தமிழில் பேசும்போது பதில் கிடைக்கலைன்னா திட்டிடுவேன். திட்டும்போது அவங்க திருப்பி தமிழில் பேசுகிறாங்க.
சார் நான் சொல்கிறது எல்லாரும் இங்கிலீஷ் பேசுகிறவங்க மேலே கோபத்தோடு பேசாதீங்க. ஒரு சாதாரண பதவி இடத்துல இருக்கிறார் இல்லையா? சின்ன சின்ன பதவியில் இருக்கவங்க சாதாரண ஆட்கள் கூட ஆங்கிலத்திலே பேசுகிறப்ப காசு வச்சிருக்கிற அந்த இடத்துல காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கக்கூடிய ஆளாக இருக்கிற உங்களுக்கு புழுக்கமும் மனசில் இருக்கக்கூடிய ஆற்றாமையும் என்ன? அவங்கள எப்படி டாமினேட் பண்ண முடியும்னு பார்ப்போம் சார். நம்மள்ட்ட பணம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கூட காசு அதிகமான பொருளை வாங்க அவனுக்கு அதை எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக பேசுகிறாருங்க. இதை விட வெயிட்டா டக்குன்னு 10,000 சாமான கடை அந்த பர்ஃப்யூம் எவ்வளோ அவனு ஒரு மிரட்டல் டக்குன்னு. நம்ம கீழே உள்ளவன் நம்ம ஆஃபீஸில் ஒருத்தன் கீழே உள்ளவன் பேசினா அவன் பேசுறதை கண்டுக்கவே மாட்டான். அவன் நல்லா இங்கிலீஷில் பேசுவான், நல்ல பாயிண்ட் கூட சொல்லிப்பான். இப்போ அதை விடுப்பா நீ சொல்லு. ஆஃபீஸ் விட்டுருங்க, கடைகளில் தான் கேட்குறேன். கடையில் உண்மையாக சொல்லட்டுமா, இங்கிலீஷ் தெரியாததுனால உங்களுக்கு அதிகாரம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு சிக்கலே கிடையாது சார். ஆஃபீஸில் கூட உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, உங்களுக்கு கீழே இருக்க இங்கிலீஷ் தெரியாது, அதனால நீங்கள் சங்கடமே பட மாட்டீங்க. ஏய் இதெல்லாம் கிளைண்ட்டிட்ட பேசுகிறா எங்கிட்ட தமிழில் பேசுகிறான்னு உங்களுக்கு வாய் வந்துடும். ஏன்னா நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க. நான் உண்மையாகவே எங்கெல்லாம் சங்கடத்தை சந்திக்கிறேன் தெரியுமா? இந்த மாடர்ன் மால்களில், தியேட்டர்களில், பொதுவெளிகளில், பள்ளிக்கூட பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கில், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க அசோசியேஷன் மீட்டிங்கில், இதெல்லாம் தான் எப்படி சமாளிக்கிறீங்க நான் கேட்குறேன். அவங்கள எந்த வகையிலலாம் டாமினேட் பண்ண முடியுமோ அந்த வகை நம்மளால முடிஞ்ச வகையில் டாமினேட் பண்ணுவான். அப்போ அந்த காரை பார்க் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவான் அவன்கிட்ட போய். ஓகே. அவன் ரிசப்ஷனில் இங்கிலீஷில் பேசுவான், அப்பா வேலெட்டில் இன்னைக்கு இது பார்க் பண்ணிவிடு அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் அதுக்கப்புறம் அவன் தமிழில் பேசிடுவான். ஓகே இதான் கேட்குறேன் நான். பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ஸ்லாம் போய் அந்த மாதிரி பேசுறது முடியாது, பேசுனதும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி மாலில் நான் நேரடியாகவே அதுவும் இன்னும் குரலை வசதி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு சரண்டர் ஆகிடுறாங்க அவங்க. அதில் எந்த இதுவும் கிடையாது. ஒரு ஃபுட் ஜாயிண்டில் நிற்கிறீங்க, அங்கே ஒரு ஆப்பமோ ஏதோ ஒன்று வாங்குறீங்க, அவர் இங்கிலீஷில் பேசுகிறான், உடனே நீங்கள் குரல்லாம் உயர்த்த மாட்டீங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இங்கிலீஷில் சாதாரணமாக பேசுகிறான். மேபி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓகே தெரிஞ்ச மாதிரி தான் ஃபஸ்ட்டு நடிக்க ட்ரை பண்ணுவோம். அதான் உண்மை இல்லையா? பல இடத்துல அதுதான் நாங்கள் இதை சொல்றதுல உங்களுக்கு என்ன சங்கடம்? சொல்றது புரியும் போது நம்ம அதை மேற்கொண்டு அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதை ஒரு காமன் மேன் அந்த கொஸ்டினை வைக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அது சிக்கல் கிடையாது பெரிய அளவுக்கு, ரைட்டா? ஆனால் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைச்சிருது, ஒரு கொஞ்சம் பணம் பண்ணிட்டீங்க, ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு தான் இந்த சிக்கல்கள் வரும். ஏன்னா உங்களுடைய பொசிஷனை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க வேண்டியிருக்கு. உங்கள்கிட்ட பணம்னு ஒரு பவர் இருக்குல்ல, அப்போ அதுவே இயல்பாக உங்களுக்கு ஒரு மனநிலையை கொடுத்துருக்கும்ல, அதனால தான் உங்களுக்கு சிக்கல் இருக்குது. அப்போது நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி அதை சமாளிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ வெளியில் எங்கே போனாலும் என்னுடைய சன்னு இல்லைன்னா ஒய்ஃப் அழைச்சிட்டு போவோம் இந்த மாதிரி டயத்துக்குலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மிஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா சரியான பதில் சொன்னாருங்க. இதை தான் செய்வோம் நம்ம. என் சன்னு நான் சரியாக படிக்காதனால பையனை டாக்டர் படிக்க வச்சுருக்கேன். என்னுடைய மிஸ்ஸஸ் நான் படிக்கும்போது சாதாரணமாக தான் ஒரு டிகிரி மட்டும் தான் முடித்தாங்க. இன்றைக்கி பிஏ, பிஎட், எம்ஏ, எம்எட், சோசியாலஜி, சைக்காலஜி எல்லாம் படிக்க வச்சு இன்றைக்கி ஒரு அரசு துறை அதிகாரியாக கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேரும் இல்லாமல் நான் ஹை லெவல் இந்த மாதிரி மூவிங்கெலாம் போக மாட்டேன். அவங்கள வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே. சில ஹோட்டலில் போய் ஸ்டார் ஹோட்டலில் நம்ம சாப்பிடும்போது தனியாக போயிருந்தோம்னா நம்ம அது புரியலை அப்படின்னா டக்குன்னு அப்படி சுற்றி முற்றியும் பார்க்குறது, அடுத்த டேபிள் என்ன சாப்பிட்றாங்களோ அதை சொல்லுவோம், இல்லைன்னா அதில் என்ன படம் போட்டிருக்குதோ அதை கொண்டு வர சொல்லுவோம். இதே தாஜ் ஹோட்டலில் நான் தோசை சாப்பிட்ருக்கேன், எதுவுமே ஆர்டர் பண்ண வெறும் தோசை. எல்லா இடத்துலையும் ஆங்கிலமயமாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு சிட்டியில் அங்கெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான். இன்னொரு மாதிரி எப்படி சமாளிக்கலாம்னா ஒரு 4-5 வார்த்தை இங்கிலீஷில் தெரிஞ்சுட்டு அதை ஃபஸ்ட்டு அவங்க பேசும்போது அதோட பதில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் தமிழில் தான் பேசுவேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனால் தமிழில் தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு பில்டப். நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னு அவங்கள்ட்ட காமிக்கிறேன். நமக்கு தெரியாது, இங்கிலீஷ் தெரியும் ஆனால் நான் தமிழில் பேசுவேன், அந்த மாதிரி ஒரு டோனை அப்படின்னு டோனை காமிக்கிறேன். ஓகே. எந்த இடங்கள்லாம் நீங்கள் அப்படியே முழிச்சு திகச்சு போய் நின்றுருக்கீங்க? ஏன்னா அவ்வளோ இங்கிலீஷ் வரும், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எதுக்கு இந்த கேள்வி கேட்குறோன்னா எங்கெல்லாம் வெளிவிதுங்கும் அளவுக்கு இங்கிலீஷ் ஆகிப்போச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க சார். ஏர்போர்ட்ஸ் அண்ட் பிராண்டட் ஷோரூம்ஸ், ஆல் ஷோரூம்ஸ். ஓகே, பிராண்டட் ஷோரூம்ஸ் அண்ட் ஏர் ஷோரூம்ஸ். பள்ளிக்கூடத்தில் பையன் தப்புனான்னு கூப்பிட்டாங்க. அங்கே ஹெட்மாஸ்டர் அந்த மேடம் மேம் பயங்கரமாக இங்கிலீஷில் திட்டுச்சு. இப்போ எனக்கு தெரியும்ல அமைதியாக உட்காந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக. எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நீங்கள்? இல்லை சார் வேணாம். இல்லை சார் வேண்டாம் சார். வேணாமா? சரி விடுங்க, இது வேறு பிரச்சனை இருக்குது, பின்னால் கொடுங்க. சார் அவர் எம்எல்ஏக்கு நின்றுருக்கார் சார். அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் போதுமா? போதும்ல, எம்எல்ஏக்கு நின்றுருக்கீங்கல்ல. இது நான் கம்மியாக கேட்டேன். ஏங்க எம்எல்ஏக்கு வர கிளாஸ் ரூமில் நிற்க வச்சுட்டாங்க, இங்கிலீஷ் தெரியாமல் கையை கட்டி நிற்கிறீங்க. ஓகே, இங்கிலீஷ் தெரியாது தான். ப்ரைவேட் பேங்க்ஸ் சார். நம்ம நிறைய டிரான்சாக்ஷன் பண்ண போவோம், நம்மளை மதிக்காத மாதிரியே அவங்க பேசுவாங்க. நம்ம அவ்வளோ பெரிய கஸ்டமராக இருப்போம், அவன் தான் நமக்கு சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக அவனுக்கு நம்ம சேவ் பண்ணுற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. நம்மளை நிற்க வைப்பாங்க கொஞ்ச நேரம், அவன் எதை கேட்டாலும் இங்கிலீஷ்லேயே பதில் சொல்லுவான், நமக்கு புரியாது. அந்த பேங்க் போகிறதே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்மள்ட்ட யாராச்சும் இருக்கவங்களை அனுப்புகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். நீ போயிட்டு வந்துருப்பா இந்த பேங்க்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஓகே, ப்ரைவேட் பேங்க்ஸ். எங்கிட்ட பணம் இருக்கு,
ஆனால் தமிழ்நாட்டில் இந்தந்த இடத்துல எக்கச்சக்கமாக இங்கிலீஷ் எகிரி போச்சு, என் கையை காலை கட்டி போட்ட மாதிரி ஆகி போகுது, நான் ஒன்றும் பண்ண முடியல. என்னென்ன இடங்கள் அதெல்லாம்? ஆங்கிலத்தில் அந்த சர்வீஸ் அட்டன் பண்ணணும், ஆங்கிலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தமிழ் ஆராதனைக்கு போகிறவங்க கூட சர்ச்சில் ஆங்கில ஆராதனைக்கு போகிறாங்க. ரொம்ப கவனிச்சிருக்கீங்க. ஆங்கில பைபிள் பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து இந்த பக்கம் தமிழில் இருக்கும், இந்த பக்கம் அதே வேர்டு இங்கிலீஷில் இருக்கும். தமிழ் ஆங்கில வேதாகம புத்தகங்கள்லாம் நிறைய இதாகுது. கிளப்களில் இருக்குது அது மாதிரி. கிளப்ஸில் வெறும் ஆங்கிலம் மட்டும்தான், தமிழ்லாம் கிடையாது. அது எவ்வளோ சிரமமா இருக்கு? ஏன்னா காசு பண்ணலாம் பண்ணி மாதிரி கிளப் அது கௌரவம் பார்க்கும்போது அங்கே போய் நம்ம தமிழில் தான் பேசணும் சொல்ல முடியாது. அங்கே இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும், தெரியலன்னா எஸ் நோ ஆல்ரைட் இவ்வளோதான். ஆமாம். ஓகே. பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துலலாம் இங்கிலீஷ் ஜாஸ்தி இருக்குது. ஓகே. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்கள் ஆங்கிலம் அதிகமாகிடுச்சு. ஓகே. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? பட் ஆனால் அவங்க பேசுகிறத என்னால் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உடனே பதில் சொல்கிறதுக்கு எனக்கு முடியாது. சிரமமாக இருக்கும். நம்மளால் எப்படி முடியுமோ அப்படி வெளிப்படுத்தலாம். நம்மள்ட்ட பணம் இருந்துச்சுன்னா பணத்தை கொடுத்து வெளிப்படுத்தலாம். நான் எங்கெல்லாம் நமக்கு கீழே இருக்கவங்க எல்லார்ட்டையும் நம்ம கோபமாகவே பேசுகிறோம், நம்ம சிரிப்பு கம்மியாகிட்டே இருக்குது நமக்கு. அந்த மாதிரி இடங்களில் போகும்போது நம்ம ஜாலியாக இருக்க முடியாது, நமக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு பொது இடத்துல எல்லோரும் இங்கிலீஷ் பேசும்போது நம்மளால் பேச முடியாது, ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ண முடியாது, நம்ம டென்ஷனாக இருக்க மாதிரியே இருக்கும். நம்ம கூட இருக்கோம் ஃபேமிலியோடையும் நம்ம டென்ஷனாகவே இருக்கும். அப்போ இவங்க முன்னாடி நமக்கு அவமானமாக போயிடுமே அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே நம்ம அப்படியே கடுப்பாகவே இருப்போம். ஃபேமிலியை திட்ட ஆரம்பிச்சிருவோம், அப்பா பேசாமல் இரு, குழந்தைய பேசாமல் இரு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஓவராலாக உங்களுடைய அந்த மூட் அண்ட் அட்மாஸ்பியரை ஸ்பாயில் பண்ணு. நம்ம ஒரு ஜாலியான வெக்கேஷன் போகும்போது கூட அந்த ஜாலியை என்ஜாய் பண்ண முடியாது ஃபுல்லாக இந்த இங்கிலீஷ் பேசுகிறதுனால. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஆர்ஆர்பி ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். பணம் பண்ணிட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் கற்றுக்க முடியலையே அப்படின்னு வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள், இன்னொரு பக்கம் ஆங்கிலம் நன்கு தெரிந்திருக்கிறது ஆனால் எங்களால் பெருசாக பணம் பண்ண முடியல. ஒய் திஸ் கான்ட்ரடிக்டரியே இப்படி ஒரு முரண் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ஷோவில் நம்ம மையமாக வச்சு பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயம். தொடர்ந்து பேசலாம். எங்கெல்லாம் சகிச்சுக்கிறீங்க பின்னால்? மெயினாக ஸ்கூலில், ஏன்னா குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துல கோபத்தை காட்ட முடியாது. கண்டிப்பாக அவங்க என்ன பேசினாலும் கண்டிப்பாக சகிச்சுட்டு தான் நிற்கணும். அதில் எப்படி சகிச்சுக்கிறீங்கன்னு கேட்குறேன். அதை இதில் கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, சகிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவங்க நம்மளை நமக்கு முன்னாடியே ஆங்கிலத்தை கற்று தேர்ந்து அதில் ஞானமாக இருக்கிறாங்க. நம்ம அதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். இதில் கோவப்படுறதுக்கோ அதனால் எரிச்சல் அடைகிறதுக்கோ சகிக்க முடியாமல் கத்துறதுக்கோ ஒன்றும் இது இல்லை. நம்ம அதை உள்வாங்கிக்கிட்டு அவங்கள போல பேசுகிறதுக்கான முயற்சிகளை எடுத்து அதில் வெற்றி அடைஞ்சிட்டு போக வேண்டியதான். இதில் வேறு வழி இல்லை. ஆமாம், அதில் சக்ஸஸ் பண்ணிட்டு என்ன, எனக்கு முன்னாடி நீங்கள் அதை பேசி பழகிட்டீங்க, நான் கொஞ்சம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறேன், உங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட வந்து நானே ஆங்கிலத்தை பேசுவேன்ற அந்த மனநிலையோடு தான் நம்ம செயல்படணும். இதில் கோவப்படுறதுக்கோ கத்துறதுக்கோ அவங்கள பேசுகிறதுக்கோ எரிச்சல் அடைகிறதுக்கோ, அது அப்படி எரிச்சல் அடைஞ்சா சுத்தமாக கற்றுக்கிட்டதும் மறந்து. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க எல்லாரையும் யாரெல்லாம் இங்கிலீஷ் வரலையும் பணம் பண்ணிட்டோம் ஆனால் இங்கிலீஷ் வரலையே அப்படின்னு கடுப்பில் இருக்காங்களோ, ஃபஸ்ட்டு ரிவெஞ்ச் அவங்க பிள்ளைய நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 1. கண்டிப்பாக. அதெல்லாம் அதுவே ரிவெஞ்ச் தான் சார். அதுவே ரிவெஞ்ச் தான். அதனால் புழுக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது இருக்கும் பக்கத்தில். எப்படி சகித்துக் கொள்கிறீர்கள்? நம்ம பணம் என்ன தான் கொடுத்தாலும் அவங்ககிட்ட நிறைய விஷயம் நம்ம வாங்குற மாதிரி இடமா இருக்கும். அது வந்து ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், ஸ்கூல்ஸாக இருக்கலாம். அந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் சகிச்சுருந்தா ஆகணும். ஏன்னா அந்த சர்வீஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா, அதனால் அதை சகிச்சிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நம்ம பணம் கொடுத்தாலும் எல்லாமே பணம் தான், பணம் கொடுத்தாலும் நம்ம சகிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இன்னொரு பக்கம் ஆங்கிலம் தெரியாதனால அவ்வளோ சங்கடப்படுற அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக நீங்கள் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஈவன் தான் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சும் கூட சில இடத்துல செல்லுபடி ஆகாது. அந்த இடத்துல அந்த இங்கிலீஷ்க்கு மதிப்பு கிடையாது. அப்படி எங்கெல்லாம் ஆங்கிலத்திற்கு நீங்கள் சந்தித்த இடங்களில் எந்தெந்த இடங்களில் மதிப்பில்லை? நம்ம சுப்பீரியர் கிட்ட பேசும்போது அதோட கண்டென்ட் இல்லைன்னா, சஃபிஷியன்ட் கண்டென்ட் இல்லை, வேலிட் பாயிண்ட் இல்லைன்னா வந்து நம்ம பேசுகிற இங்கிலீஷ் என்ன தான் பீட்டர் இங்கிலீஷாக இருந்தாலும் அது வந்து செல்லுபடி ஆகாது. பல இடங்களில் ஆங்கிலத்தை வச்சு நீங்கள் காரியம் சாதிச்சுக்க முடியும். ஆனால் எங்கெல்லாம் உங்கள் ஆங்கிலம் செல்லுபடி ஆகவில்லை? போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போய் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம இங்கிலீஷில் பேசினா நீ என்னதான் பண்ணாலும் தப்பு தான், இங்கிலீஷ்லனா பேசுகிறவளை வச்சு ஒரு தடவை பேசினாலும் சூப்பராக பேசிட்டீங்க தம்பி, இதாங்க ரியாலிட்டி.
போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த இங்கிலீஷ் செல்லுபடி ஆகாது. பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் ஒரு வேலை நமக்கு நடக்கணும்னு சொல்லி கேட்டோம்னா அங்கே இங்கிலீஷ் பேசினா செல்லுபடி Work out ஆகாது. அப்புறம் வந்து சொந்தக்காரங்க கிட்ட இப்போ பெரியவங்களாம் இருப்பாங்க, அம்மா வந்து வீட்டில் வந்து விழுகும், அவங்க யாருன்னு தெரியுமா, பெரியவங்க, அவங்ககிட்ட எப்படி பேசணும் அப்படி தான் பேசணும், உன்னோட இங்கிலீஷ்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது. இதெல்லாம் ஊரோட வச்சுக்கோமாங்க. ஆமாம், ரைட். சொந்தக்காரங்க பெரியவங்கள்ட்ட செல்லுபடி ஆகாது, பஞ்சாயத்து ஆஃபீஸில் செல்லுபடி ஆகாது, அங்கே தமிழில் பேசணும். வேற எந்த இடத்துல இங்கிலீஷ் பேசுகிற நிறுத்து, இதில் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லப்பட்டது? பணக்காரங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசினாலும் அவங்க மதிக்க மாட்டாங்க. பாயிண்ட்டுங்க, சம பாயிண்ட் அவர்கிட்ட கொடுங்க. இப்போ தான் நல்ல பாயிண்டே பேசுறீங்க. தேங்க்யூ சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டீச்சர் சார். டீச்சர் ஒர்க்கிங் சார் டீச்சர். பணக்காரர்களுக்கு முன்னால் ஆங்கிலம் எப்படி செத்து போகிறது சொல்லுங்க. பிகாஸ் அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அவங்களோட ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கிலீஷ் என்ன தான் நம்ம பேசினாலும் நம்ம கூட ரிச் லுக் வந்தாலும் அவங்கக்கிட்ட கையேந்தி நிற்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால் அவங்களுடைய பார்வையில் நம்ம வேறு மாதிரி தான் தெரியும். அவங்க கொடுக்குறாங்க, நம்ம வாங்குறோம், அவ்வளோ சீட். ஸோ அதனால் அவங்க நம்மளை ஏளனமாக தான் பார்ப்பாங்க. ஆஹா எஸ். இருங்க பேசிட்டு இருக்காரு சார். நீங்கள் எங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்களா? எஸ் சார். ஸ்கூல் ஆஸ் எ ஸ்கூல். ஒரு ஸ்கூலு அல்லது ஒரு காலேஜ், ஒரு கல்லூரியுடைய அதிபர், அவர் படிச்சிருக்க மாட்டார் பெருசா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக. ஒரு கரஸ்பாண்டன்ட், அவர் பெருசா படிக்கலைன்னா கூட அவர் முன்னால ஆங்கிலம் தெரிந்த நீங்கள் எப்படி கூனி குறுகி நிற்க வேண்டும்? அதான் அவங்க கொடுக்குறாங்க, நம்ம வாங்குறோம், அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த நாங்கள் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ சகிச்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன தான் பேசினாலும் அங்கே பணம் தான் பேசுது, நம்மளோட இங்கிலீஷ் பேசல, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பேசல, நம்மளோட நாலேஜ் பேசல. ஸோ நம்ம பேசுறது வந்து பார்ப்போம்னா அவங்க கொடுக்குறாங்க, நம்ம வாங்குறோம். ஸோ அப்போது பணம் தான் அங்கே பெருசாக இருக்குது. ஸோ நாங்கள் கை நீட்டி வாங்கிட்டு தான் வரோம். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்ச இன்னொரு வேலைக்காரர், அவ்வளோ. கண்டிப்பாக சார். ஓகே. எஸ். ஓகே. கீழே நான் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருந்தேன், என் பொண்ணு என்னை சட்டை பண்ணவே வீட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. எஸ், ஒர்க் அவுட் ஆகாது. வேற எங்கெல்லாம் ஆங்கிலம் செல்லுபடி ஆகாது? ஹவுஸ் ஓனர் கிட்ட சார். ஹவுஸ் எவ்வளோதான் பேசினாலும் வாடகை கம்மி பேச்சுலரா நீங்க? எவ்வளோதான் பேசினாலும் வாடகை கம்மி பண்ணுங்க. இது நடந்த ஒரு விஷயம். ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு மச்சான் அடிபட்டுருந்தா, காலில் அடிபட்டு தூக்கிட்டு போனோம். நாங்கள் இங்கிலீஷில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், கத்திக்கிட்டு இருக்கோம். அங்கே போனோன்னே அர்ஜென்ட்டாக இவனை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, சீக்கிரம் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இருங்க, டாக்டர் வருவார், உட்காருங்க, நீங்கள் இதெல்லாம் வேலைக்காகாது. ஆக்சுவலாக அவங்க இங்கிலீஷ் கொஞ்சம் எரிச்சல் வந்திருக்கும். ஏன் அடிபட்டு கிடைக்கல, ஐயோ அம்மான்னு கத்தாம நீங்கள் என்னதுக்கு இங்கிலீஷ்? எங்கெல்லாம் அவங்க இங்கிலீஷ் செல்லுபடி ஆகல? கடங்காரங்கிட்ட. கடங்காரன் அது வட்டிக்கு வாங்கினால்கிட்ட முடியவே முடியாது. நெக்ஸ்ட் மந்த் அப்படிலாம் முடிய முடியாது. ஆக்சுவலாக கடங்காரன் இங்கிலீஷில் பேசினா எவ்வளோ அவமானமாக இருக்கும். அவன் என்ன செய்வா? கேவலமாக திட்டிடுவான். கேவலமாக திட்டுவான். ஏன் கடங்காரன் இங்கிலீஷில் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அவன்கிட்ட காசு வாங்கியிருக்கோம், மறுபடியும் ஒரு ஆட்டிடியூட்லாம் காமிக்க முடியாது அவங்ககிட்ட. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. கடங்காரன்ட்ட நான் இங்கிலீஷ் தெரிஞ்சவன் காட்ட விருப்பப்பட மாட்டேன். நம்ம அது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. இங்கிலீஷ்லலாம் பேசுகிறேன், வாயிலே இங்கிலீஷ் பேசுகிற, வட்டியை கொடுக்க மாட்டியா? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் அட்லீஸ்ட் இங்கிலீஷில் பேசுகிற ஒரு ஃப்ரெண்டுக்கு பயங்கரமான மரியாதை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில். ஆனால் இந்த இங்கிலீஷில் பேசுகிறவங்களுக்குலாம் அந்த பழைய ரெக்கக்னிஷன் இப்போ கிடைக்கல. ஏன்னு நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆக்சுவலாக நிறைய இங்கிலீஷ் நான் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்போ பார்க்க போனால் முன்னாடிலாம் அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக மோஸ்ட்லி எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும், இப்போ படிக்கிறவங்க எல்லாருக்குமே. அப்போ நமக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். அவள் தான் நல்லா பேசி சீன் போடுறா, அவகிட்ட எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, நிறைய நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு. ஆனால் இன்னும் மற்றவங்க நல்லா கேங்காக இருப்பாங்க, பட் அவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியும். பட் ஆனால் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாதனால இங்கிலீஷ் பேசியெல்லாம் ஹீரோயிசம் பண்ண முடியாது. ஆமாம், கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் உண்மை. முக்கியமான நம்ம தேவைக்கு போகிற இடத்துல நம்ம தான் பணிஞ்சு போகணும். நம்மளோட அதிகாரம் அங்கே செல்லாது, அதுவும் ஆங்கில அதிகாரம் செல்லவே செல்லாது. ஆக்சுவலாக எனக்கு இது வரைக்கும் நீங்கள் சொன்னதில் ஒன்று தெரிஞ்சிருச்சு. அரசு இடம், அரசு, குறிப்பாக அரசு, அதுதான் மிகப்பெரிய அதிகாரம். அரசு, காவல்துறை, ஓகே, செல்வம் உள்ள, ஓகே, செல்வந்தர்கள், அப்புறம் கடன் கொடுத்தவர்கள். ஸோ கல்லூரியுடைய தாளாளர், அவர் படிச்சிருக்கணும் படிக்கலைங்கெல்லாம் கிடையாது. ஒரு கல்லூரியுடைய அதிபர், ஒரு நிர்வாகத்துடைய தலைவராக இருக்கிறவர், ரைட்டா? இங்கே எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் செல்லுபடியாவார். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இப்படி ஆப்போசிட்டாக தெரிஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிற இடத்துல அவங்க இங்கிலீஷ் செல்லுபடி ஆகாது. ஆனால் இவங்களுக்கு அதிகாரம் இல்லாத இடத்துல தான் இங்கிலீஷால சிக்கல். அவருக்கு சேவை பண்ணக்கூடிய இடத்துல இங்கிலீஷ் வருது. இவங்களுக்கு ஆக்சுவலாக இவங்க இருந்து எந்த இடத்துல இப்போ நீங்கள்லாம் எங்கெல்லாம் இங்கிலீஷ் யூஸ் பண்ண மாட்டீங்க? கடன்கார்டு யூஸ் பண்ண மாட்டீங்க, ஏன்னா அவர்கிட்ட காசு வாங்கியிருக்கோம். அரசாங்க அலுவலகத்தில் பண்ண மாட்டீங்க, ஏன்னா அதிகாரம் மிக்க இடம். போலீஸை போய் இங்கிலீஷில் பேச மாட்டீங்க, ஏன்னா பொட்டேன்னு விழுந்துரு அடி. இதெல்லாம் அதிகாரம் மிக்க இடம். ஆனால் இவங்க எங்கே சேவைக்கு காசு கொடுக்குறாங்களோ, 5000 ரூபாய்க்கு சட்டை வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் இங்கிலீஷில் பேச மாட்டார், அவர் இங்கிலீஷில் பேசுகிறார். ஸ்கூல்ஸில் இவர் தான் பே பண்ணுறாரு, ரைட்டா? அங்கே இவர் இங்கிலீஷில் பேச மாட்டார், ஆனால் அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க, இவங்க கை கட்டி நிற்க வேண்டியிருக்கு. ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி, எல்லா இடங்களையும் இவங்க தான் பே பண்ணுறாங்க.
இவங்களுக்கு ஒரு தேட்டருக்கு போனால் டிக்கெட் நாம தான் வாங்குறோம், ரைட்டா? நம்ம தான் காசு கொடுக்குறோம், நம்ம கொடுக்குறதுல அது ஓடுது. ஆனால் இது ஒரு அபத்தமான முரண். அதுக்கு நீங்கள் பைண்டாக இருக்கீங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மறுபடி நீங்கள் இங்கிலீஷில் நான் அவனை அதட்ட மாட்டோம். அது ஒன்று இருக்குது. அதாவது என்னுடைய வியாபாரத்தை ரொம்ப சுமூகமாக நடத்துதல் ஒன்று இருக்குல்ல. நீங்கள் தமிழில் பேசுனா என்ன இவ்வளோ வேலை சொல்கிறீங்க, ஏன் இது இவ்வளோ காஸ்ட்லி, என்ன இவ்வளோ அநியாயத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இங்கிலீஷில் நான் கேட்க மாட்டேங்க, வேணா வேற ஒன்று தான் அப்படிம்பீங்க. ஓகே, அல்லது அவங்ககிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம இங்கிலீஷ்லலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டத்தில் உடனே ஓகே கொடுங்க அப்படின்ட்டுருவோம். ஏன்னா காசு இருக்குது, அதனால் வாங்கிடுவோம். உங்கள் மனதினுடைய ஒரு அதிகாரம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதே கிடையாது. பணம் வந்த பிறகு எந்த கடைக்குள்ள நீங்கள் துணிச்சலாம் நுழைய ஆரம்பிச்சிங்க, அதுக்கு மேலே போக மாட்டோம். இப்போ அந்த கதவை தள்ளும்போது உங்களுக்கு வெக்கமாக இருக்கா? உள்ளே போனால் ஒரு ஷூவில் 5000 ரூபா. ஆனால் இப்போ அந்த கதவை நீங்கள் தள்ளையில உங்களுக்கு வெக்கமாவோ பயமாவோ இருக்கா? பயம் கிடையாது சார். நம்ம அதை சமாளிச்சிடலாங்கிற தைரியம் இருக்கு நம்மள்ட்ட. அவங்கள்ட்ட இல்லாத ஒன்று நம்மள்ட்ட இருக்கு. அந்த தைரியம் இருக்கு, பணம் இருக்கு. அதனால அதை வச்சு சமாளிச்சிடலாம், நம்ம அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், அவனை பேச விடாம அடிச்சிடலாங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஆக்சுவலாக இந்த ஷோ வந்து ஆங்கிலம் தெரிஞ்சாதான் சம்பாதிக்க முடியுமா, ஆங்கிலம் தெரியாட்டி தான் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. ஆங்கிலம் என்பது ஒரு பெரிய அளவுக்கான வளர்ச்சியை நிறைய பேருக்கு கொடுத்துருக்குங்கிறத மறுக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம 2 செக்மெண்ட் பீப்புளுடைய லைஃப்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் இங்கிலீஷ் தெரியும், நாங்கள் படிச்சிருக்கோம், ஆனால் பெருசாக பணம் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட். சாமானியர்கள் நிறைய பேர் இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க, ஆனால் அவங்க நிறைய பேர் பணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் எனக்கு இங்கிலீஷ் கற்றுக்க ஆசை இருக்குது, நான் படிக்கல, பட் நான் பணம்லாம் பண்ணிட்டு இப்போ கற்றுக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 செக்மெண்ட். இவங்களாம் ஒவ்வொரு இடத்துல வாழ்க்கைக்குள்ள சமூகத்துக்குள்ள எங்கெங்கேயும் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல சந்திச்சு 2 தரப்பு கருத்தை முன் வச்சு பேசினா அதில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறதா இந்த ஷோவுடைய பேஸ். அந்த அடிப்படையில் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை RRP ஹவுசிங் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை RRP ஹவுசிங் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ. சாமானியர்கள் நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, சகஜமாக இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு சூழல் இப்போ வந்திருக்கு. நிறைய பேர் அதுக்காக படிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களால பெரிய அளவுக்கு பணம் பண்ண முடியல. அதுக்கான ரீசன்ஸ் தெரியல, அவங்கள தான் கேட்கணும். இன்னொரு பக்கம் நமக்கு இங்கிலீஷே வரல, அது பற்றின பெரிய கவலைகள், உள்ளுக்குள்ள வெக்கம், கூச்சம், பிள்ளைகள்கிட்ட கூட என்ன இது எப்படி பேசுறதுங்கிற கேட்குற தயக்கம் இப்படிலாம் இருந்தாலும் கடின உழைப்பால் சிறு சிறு வியாபாரிகளாக வளர்ந்து பணம் பண்ணியிருக்காங்க இன்னொரு தரப்பு. இந்த சுவாரஸ்யமான இரு பிரிவுகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷோ பேசலாம். பணம் இல்லாத போது நான் உள்ளே போக பயந்தேன், ஆனால் இப்போ நான் உள்ளே போகிறேன் பயப்படாமல். அது எந்த இடம், யாரெல்லாம் அப்படி பண்ணுறீங்க? எஸ், எல்லா கார் ஷோரூமில் போய் டெஸ்ட் ட்ரைவ் போவோம் சார். கார் ஷோரூமில் போய் அடித்து தூக்கிட்டீங்க. எல்லா ஷோரூம் போவோம், டெஸ்ட் ட்ரைவ் கேட்போம். முன்னால் யோசிப்போம், இப்போ காசு இருக்கு வேணா வாங்குவேன். ஆமாம், ஓகே ஓகே எஸ். அதே போல் வெளிநாடெல்லாம் போகும்போது எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குறது சார். எந்த ஒரு பயமும் கிடையாது. இப்போ இங்கேயே வந்து சென்னையிலே வந்து எல்லா ஹோட்டல்லையும் ஏறி இறங்கிட்டேன். காசு இல்லாத போது அதெல்லாம் ஏறி பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். இப்போ எல்லா ஹோட்டலையும் ஏறி இறங்கியாச்சு சார். ஓகே, காசு இல்லாத போது எங்கெல்லாம் நுழைய பயந்தீர்கள், யோசித்தீர்கள், இப்போ எங்கெல்லாம் உள்ளே போகிறீங்க? சூப்பர் மார்க்கெட் போன ரொம்ப நாள் ஆசை இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே. இப்போ என் கடைக்கு அவன் ஆர்டர் எடுக்க வராங்க. இப்போ நான் அவ்வளோ பெரிய ஆளாகிட்டேன். நான் அவங்ககிட்ட டீல் பேசுகிறேன், எவ்வளோ எடுத்தா எவ்வளோ தருவேன், எவ்வளோ எடுத்தா எவ்வளோ தருவேன், எவ்வளோ தருவேன், அதான் டீல். அறியாமலே கை தட்டிட்டீங்க. எங்கே உள்ளே போக யோசிச்சிங்க? இன்னைக்கு கவலையப்படாமல் கூலாக பணம் வந்த பிறகு போகிறீங்க. ஸ்டார் ஹோட்டல், சலூன், ஸ்பா. ஸ்பா, யா சலூன் ஸ்பா உள்ளே போய் யோசிப்போம். முன்னாடி யோசிச்ச இடம். இன்னைக்கு அவன் கேட்குற பணத்தை எந்த செகண்ட்லையும் கொடுக்க முடியும். அதுதான் சார், அப்ராடு போகிறது தான் சார். நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள போவோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. இன்றைக்கி நம்ம அதில் ட்ராவல் பண்ணி சம் ப்ரைவேட் ஏர்லைன் நினச்சப்போ டக்குன்னு போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கார்டு கொடுத்துட்டாங்க தனியாக, நீங்கள் இவ்வளோ மைல்ஸ் போனீங்கன்னா இவ்வளோ ஆஃபர்னு. இன்றைக்கி வீக்லி ஃபோன் வந்துட்டே இருக்குது, சார் நீங்கள் வாங்க இவ்வளோ ஆஃபர் இருக்குது உங்களுக்கு. அவங்கள கூப்பிட்டு கொடுக்குறாங்க இன்றைக்கி நம்மளுக்கு ஆஃபர்ஸ். நீங்கள் இந்த கண்ட்ரிக்கு போனால் இவ்வளோ ஆஃபர். நம்மளை விட வசதியான உயர்ந்தவங்க வீட்டுக்கு முன்னாடிலாம் போக ரொம்ப தயங்கணும். சூப்பர் சார், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக யோசிச்சிருப்போம். ரொம்ப தயங்கணும், அது போகாமே இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வசதியை பார்த்து அவங்களே நம்மளை தேடி வர. இப்ப நமக்கு ரைட் ராயலா போக முடியும். ஆமா, ரைட் ராயலா போறோம். ரெண்டாவது அவங்களும் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு பணம் ஒரு முக்கியமான ஒரு காரணம். முதல்ல அவங்க பணக்கார வீட்டுக்குள்ள நம்ம சொந்தக்காரங்க தான், ஆனாலும் கூட உள்ள போல ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, ரொம்ப தயக்கம் இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ அது கிடையாது, வளர்ந்துருக்கோம். இப்படி பெரிய பெரிய ஆளுகள்லாம் முதல்ல சந்திக்கவே முடியாது, இப்போ கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு இருக்கிறேன். அதே மாதிரி பெரிய பெரிய கடையில் போக முடியாது முதல்ல.
இப்போ எந்த கடைக்குமே எந்த யோசனை இல்லாமல் எத்தனை பேராக இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவேன். ஓகே. முதல்ல பிராண்டட்லாம் பார்க்க மாட்டோம். ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா ஏதோ ஒரு ரெடிமேட் ஷோரூம்குள்ளே போய் பிராண்டட்லாம் பார்த்துலாம் வாங்க மாட்டோம். அதே போல் தான் அலங்கார பொருட்கள், ஷூ, இப்போ யோசிக்காமல் அந்த பிராண்டட், அந்த தரம், ரேமான்ஸுக்குள்ளே போகிறோம், கோட்டு பார்க்குறோம், இது எல்லாமே இது பண்ணுற எல்லாமே நமக்கு அந்த தைரியம் வந்ததுனால அந்த தரத்தையும் அந்த பிராண்டடையும் பார்த்து தான் வாங்குகிறோம். அது காராக இருக்கட்டும், ஆடைகளாக இருக்கட்டும். காசு இல்லாதப்ப எந்த இடத்துக்குள்ளலாம் போக தயங்குனீங்க? எந்த மாதிரியான மால் அந்த மாதிரி? கார் ஷோரூம் சார். கார் ஷோரூம். ஆமாம். இப்போ கார் வச்சுருக்கேன், எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் எல்லா வண்டியும் பார்த்துட்ருக்கேன். ஓகே, இவர்கிட்ட கொடுங்க கீழே. படம் வந்தாலும் மனுஷனுக்கு தைரியம் வந்துடும் சார். உலகத்தில் படம் தான் சார் முதல் தைரியம். அது இருந்தால் உலகத்தில் எல்லா தைரியம் வந்துடுது. இல்லை, அப்படிலாம் நம்பிட முடியாது. நாலேஜ் ஒரு பெரிய தைரியம், அறிவு மாபெரும் தைரியம். அது நீங்கள் மறுக்க முடியாது. இல்லை சார், அறிவை கூட பணம் வச்சிருக்கோம் தானே சார். அறிவாளி இல்லை, அப்படி நடக்கவே நடக்காது. நீங்கள் அவ்வளோ பணம் வச்சிருந்தாலும், அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், 4 அறிவாளி உங்கள்கிட்ட இல்லைன்னா பணத்தில் யூஸ் இல்லை. கடைசியில் உங்கள் காமராஜரை தான் நீங்கள் பேச வேண்டியிருக்கு சார். அவரு சார் அந்த தலைவர் பேச முடியாது. அவர் ஒன்றும் பணக்காரர் இல்லையே, அவர் பெரிய தலைவர் சார். அதான் சார், அது ஒரு பெரும் தலைவர். தான் சொல்ல வரேன். டக்குன்னு பயமே வந்துருச்சு பாருங்க. ஆக பணத்தை வச்செல்லாம் கதைக்க ஆகாது எல்லா இடத்துலையும். ஆக்சுவலாக இது மாதிரி இன்னொரு சைடு இருக்குது. இதில் ஆங்கிலம் இருந்தும் கூட எனக்கு இந்த இடத்துக்குள்ளலாம் உள்ளே போக தயக்கமாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களால் உள்ளே செல்ல முடியல, தயக்கம் இருக்குது ஆங்கிலம் இருந்தாலும்? சார், இங்கிலீஷ் இருக்குது. ஆனால் ஒரு ப்ரைவேட் பேங்க்குள்ளே போனேன், அவங்க மினிமம் பேலன்ஸே இவ்வளோ இருந்தால் தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மினிமம் பேலன்ஸ் 5000 அந்த லெவலுக்குலாம் போயிடுச்சு இல்லையா? 10,000 அவ்வளோ இருந்தால் தான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியும். இதுவே ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் நீங்கள் 500 ரூபாய் இருந்தால் ஓகே, அது தனி கதை. 10,000 ரூபாய் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமம்? அது ரொம்ப சிரமங்க சார். ஏன்னா நம்மளோட செலவு போக அதுக்கப்புறம் அதுக்குன்னே அந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னே அவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. அது கான்ஸ்டண்ட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோமா இல்லை அதையும் எடுத்து செலவு பண்ணுறோமான்லாம் பார்க்குறாங்க. ஸோ அது மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது ஆக்சுவலாக அவங்க அப்படி சொல்லும் போதே ரொம்ப ஒரு மாதிரி அவங்களே ஏளனமாக பார்த்தாங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் நான் கொஞ்சம் பின் வாங்கினது அவங்களே கொஞ்சம் ஏளனமாக பார்த்தாங்க. அப்புறம் நான் வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன். ஆக்சுவலாக யூஆர் வெல் எஜுகேட்டட், இங்கிலீஷ்லாம் தெரியும். ஆனால் ஒரு 10,000 ரூபா மினிமம் பேலன்ஸ் வைக்கணும்னு சொன்னே பின் வாங்குறது, அவங்க இறங்க பார்க்குறது, அது மனசுக்குள்ளே அது பேங்க் விட்டு வெளில வந்தப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே என்னெல்லாம் ஓடிச்சு, எவ்வளோ புழுக்கமாக இருந்துச்சு? வாட் டிட் யூ ஃபீல்? நம்மக்கிட்ட காசு இல்லையே, நம்ம காசு இருந்திருந்தா தாராளமாக 1 லட்சம் கூட நம்ம பேங்க் பேலன்ஸ் போட்டுட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அஃப்கோர்ஸ் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், நமக்கு ஏன் இவ்வளோ டேலண்ட் இருந்தும் நம்மளால ஏன் இன்னும் காசு அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியல, நம்மக்கிட்ட வேறு என்ன லேக்கிங் இருக்குது அப்படின்ட்டு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண தோணுச்சு. அவ்வளோதாங்க சார். ஓகே. மாதத்தில் 30 நாளுமே வேலை செய்வோம் சார். அந்த 30 நாள் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த 30 நாள் நான் கிளாஸஸ் எடுக்கிறப்போ என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் சம்பளம்னு சொல்லிட்டு போய் நிற்கிறப்போ அது உள்ள ரூமில் பிரின்சிபல் ரூம்லேயே இல்லை கரஸ்பாண்டன்ட் ரூம்லேயே நான் போக மாட்டேன், தங்கிக்கிட்டு தான் போவேன். அட் த சேம் டைம் ரொம்ப ரிச்னஸாக இருக்கக்கூடிய பிளேசஸ் போகிறதுக்கு அந்த மாதிரி ரிலேஷன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களோட வீட்டுக்கு கூட சரி, ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்களுக்கு போகிறதுக்கே உள்ள காலடி நம்ம என்ன தான் பேசினாலும் உள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு தயக்கத்தோடு தான் உள்ள வைப்போம். ஸோ அந்த ஒரு பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நிறைய முறை. ஆங்கிலம் இருந்தும் எங்கு செல்வதற்கெல்லாம் தயக்கம் இருக்கிறது, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. நம்ம இவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் அந்த மினிமம் பேலன்ஸ் கூட நம்ம வி நாட் ஏபிள் டு பே ஃபார் தட். எப்படின்னா இந்த மந்த்லி டியூ கூட கட்டிட்டு எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு தாட் அங்கே இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு பிக் கொஸ்டின். இங்கிலீஷ் தெரிஞ்சும் உங்களுக்கு சில இடத்துக்குள்ள போகணும்னு ஆசை இருக்குது, படிச்சிருக்கீங்க, நல்லா இங்கிலீஷ் தெரியாங்க, என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும், ரைட்டா? உள்ள இடத்துக்குள்ளே போகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் போக யோசனையாக இருக்குது. ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் கம்பெனிலேருந்து அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக போவோம். ஏன்னா ஆப்வியஸ்லி அதுக்கு நம்மளுக்கு வந்து பைசா கேட்க போகிறது கிடையாது. இதே நம்ம பாக்கெட் மணிலேருந்து எடுத்து போடணுன்னா அவர் சொன்னார் நான் போவேன், நான் ஒரு தோசை சாப்பிட்றதுக்காக தாஜ் ஹோட்டல் போனேன்னாரு. நான் ஆப்வியஸ்லி நான் தோசை சாப்பிட்றதுக்கு தாஜ் ஹோட்டல் போக மாட்டேன். பட் ஆனால் என்ன அஃபிஷியலாக வந்து அதே தோசை சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன். ஏன்னா நான் காசு கொடுக்கணும்னு தேவை கிடையாது. அடுத்து மெயினாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக விண்டோ ஷாப்பிங். சென்னையில் வந்தால் என்ன எங்கே போய்ட்டு மால் ஜஸ்ட் ஹேட் விண்டோ ஷாப்பிங் அப்படின்வாங்க. விண்டோ ஷாப்பிங்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, கடைக்கு வெளில வேடிக்கை பார்த்து வரது தான். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க போகணும். ஃபாரின் கண்ட்ரீஸ். ஃபாரின் கண்ட்ரீஸ் எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் எங்கிட்ட அதை செய்ய காசு இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் ட்ரெஸ் ஷோரூம் போகிறோம்,
வீட்டில் ஃபேமிலியோட கூட்டு போவோம். அவங்க வந்து நம்ம கிட்ட இருக்கிற பணம் வந்து நம்ம அவங்க கிட்ட சொல்ல மாட்டோம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரேட்டில் பார்ப்பாங்க, அந்த ரேட்டில் பார்ப்பாங்க. அப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மனசில் வந்து படார்னு அடிக்கும். ஐயோ இந்த ரேட் எடுக்கிறாங்களே, காசுக்கு என்ன பண்ணுறது? அவங்க கிட்ட சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். சொன்னால் கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக விட்டுருவோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறது, இந்த கலர் நல்லா, அந்த கலர் நல்லா அப்படின்ற மாதிரி இது பண்ணுவோம். அந்த இடத்துல ரொம்ப பயமாக இருக்கும் சார். ஏன்னா இது எடுத்துட்டா இருக்கிற காசு எல்லாமே போயிடுமே அப்படின்னு. ஓகே ஓகே. ஆங்கிலம் தெரிந்தும் அது இந்த இடத்துல அடிபட்டு போகிறது. என்னதான் இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் ஒரு லோன் எடுக்க போகும்போது அவங்க 1008 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு சைன் வாங்குறாங்க. நம்ம சைன் போடும்போது 10 சிக்னேச்சர் 20 சிக்னேச்சர் வாங்குவாங்க. எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம படிக்கிறதே இல்லை. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் பற்றி நம்ம அது உள்ளே இன்வெஸ்டே பண்ணல, ஆனால் வந்து பிளைண்டாக சைன் பண்ணிடுறோம். ஃபைனலாக வந்து ஏதாவது ப்ராப்ளம் இல்லை இஷ்யூன்னு வரும்போது நீங்கள் சைன் பண்ணிருக்கீங்க, அப்போ வந்து நீங்களே சைன் பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு, படித்து பார்க்காம கழுத்து போட்டிருக்கோம். பட் கடைசியில் இஷ்யூன்னு வரும்போது அந்த லோன் கொடுத்தவங்க வந்து தே வில் ரைஸ் அன் இஷ்யூ. இது உங்களுக்கு படிக்கவும் தெரியும், பட் ஆனால் வந்து நீங்களே சைன் போட்டிருக்கீங்க, ஸோ யூ கேனாட் டிஸ்பியூட் இட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். ஆங்கிலம் பேச தெரிந்தவர்கள் ஆனால் பெரிய பதவியிலோ அல்லது பெரிய அளவுக்கோ பணம் பண்ணல. இன்னொரு பக்கம் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனால் வரமாட்டேங்குது, பணங்காசெல்லாம் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு தரப்பும் சந்திக்கிற போது என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை RRP ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை RRP ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். ஆங்கிலம் தெரிந்திருந்தாலும் எந்தெந்த பெரிய இடங்களுக்கு போகிற போது பணம் இல்லாததால் அவமானப்படுகிறீர்கள்? எங்கள் அம்மா கவரிங் வலையில் காமிச்சு வலையில் இந்த மாதிரி தங்கத்தில் வேணும்னு சொன்னாங்க சார். அது வாங்குறதுக்காக எனக்கு ஆசை இருக்குது. பட் இன்ன வரைக்கும் அதை என்னால் செய்ய முடியல. பிகாஸ் என் சேலரி கம்மி. சரிங்களா? அது என்னை அப்படியே வாட்டி இன்ன வரைக்கும் அது என் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது. நான் வேலை சேரும்போது சரி இப்போதைக்கு டெம்பரரியாக சேர்ந்துக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு வேறு நம்ம ஃபீல்டில் நம்ம கிடைக்கும்போது நம்ம நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனேன். ஆனால் அந்த வேலை செய்யும்போது இடையில திடீர்னு அந்த யோசனை வரும், நம்ம லைஃப்பில் இப்படியே இருந்துருவோமோ, நம்மளால் முன்னேற முடியுமா முடியாதா, நம்ம நாளும் போய்கிட்டே இருக்குது, நம்மளால வீட்டுக்கு இதை செய்ய முடியுமா, இவ்வளோ ஒவ்வொரு ஆசை இருக்குது. இவ்வளோ இங்கிலீஷ் இருக்குது, இந்த இங்கிலீஷை வச்சு முன்னேற முடியாதா? எஸ் சார், அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் எனக்கு சரியான ஜாப் கிடைக்கல. சம்திங் வாஸ் லேக்கிங். அது என்னன்னு தெரியல. நானும் என்னை ஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், வாட் இஸ் லேக்கிங் இன் மீ, பட் ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் தட். இங்கிலீஷ் இருக்கு, முன்னேற முடியல. இங்கிலீஷ் இருக்கு, முன்னேற முடியல. அண்ட் என் தங்கச்சிக்கு டிவாஸில் வாங்கி தரணும்னு ஆசை. ஆனால் அந்த சைடு கடை போகும்போது, பஸ்ஸில் போகும்போது அண்ணா நகரில் டிவாஸ் ஒன்று இருக்குது. போகும்போதுலாம் கலெக்ஷன்ஸ் போவேன் வெளியிலே ஷோரூமில், அப்படியே விண்டோ ஷாப்பிங் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பார்த்துட்டு போவேன். பட் ஆனால் என் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு இதை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அதை என்ன செய்ய முடியுமான்னு எனக்கு இப்போ பயம் இருக்காது. சரி சேவிங் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் அதுலேருந்து அன்றாட செலவே ஒரு 100-200 எடுக்கும்போதே ஒரு 1500 குறைஞ்சிருது. இதை வச்சு நான் எப்படி முன்னேற முடியும்? என் ஆசைகளை எப்படி நான் என்னால் பூர்த்தி பண்ணிக்க முடியும்? இப்போ நீங்கள் முன்னேறணும், மேலே வரணும் அப்படின்னா எந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு மேலே வர முடியும்னு நினைக்கிறீங்க? ஆங்கிலம்னு ஒரு கயிறு இருக்குது, ஓகே, அது தவிர வேற எந்த கயிறை பிடிச்சி மேலே வர முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஆங்கிலங்கிற கயிறை பிடிச்சி மேலே வர முடியலை சோஃபா. ஆமாம். அப்போ வேற எந்த கயிறை பிடிச்சி மேலே வர முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்லி ஹார்ட் ஒர்க். ஒன்லி ஹார்ட் ஒர்க். கஷ்டப்படணும். கக்கூஸ் கழுவுறதுனா கூட அதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த அளவுக்கு தரமட்டத்துக்கு போய் எல்லா வேலையும் பார்க்கணும். இன்னொரு நான் ஒர்க் பண்ணுறேன்ல, ஈவினிங் மேலே நான் டியூஷன் எடுத்துகிட்டு நைட்டு பார்ட் டைம் ஜாப் போகலாம் அப்படின்னு 2 ஐடியா இருக்குது. டியூஷனுக்கு இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வரல, நான் அதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நைட்டுக்கு மேலே என் வீட்டு பக்கத்தில் உள்ள ஷெல் பெட்ரோல் பங்குக்கு போய் நான் வேலை கேட்டுட்டு இருக்கேன். 2 மாதமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் சார். என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள்? நான் வந்து ஒரு நான் ஐடி கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன், மிஷின் ஆப்ரேட்டர் கம் மேனேஜராக இருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்? எஸ். 5 times நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். பட் ஆனால் என்னால் அதில் போக முடியல. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு கன்சல்டன்சி எப்படி அமௌண்ட் பே பண்ணு, அந்த கன்சல்டன்சியில் ட்ரைனிங் மாதிரி இது பண்ணி அவங்க மூலியமாக தான் உன்னால் டக்குன்னு உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது, இந்த கயமை நடந்துகிட்டே இருக்குது நிறைய இடங்களில். ஏன்னா இப்படி தான் இதை வேலையை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதுக்கு ஒரு விலை உண்டு. அப்புறமா கடைசியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெஞ்ச் வர்றப்ப அவன் தான் முன்னால் நிறுத்துறாங்க. ஹார்ட் ஒர்க்குன்னு சொன்னாங்க. எனக்கும் நானும் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கு. ஆனால்
அவர் வந்து சொன்னார் ஒரு கன்சல்டண்ட்டை வச்சு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் அந்த ஒரு கன்சல்டன்சி பிஸ்னஸ் நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஃபாரின் எஜுகேஷனுக்கு போகும்போது கன்சல்டன்சி பிஸ்னஸ் அந்த மாதிரி நடந்து அவங்க எங்களை ஏமாற்றியிருக்காங்க. அவங்க இன்ஃபேக்ட் இப்போது ஆனால் ரொம்ப பெரிய கன்சல்டன்சின்னு பேர் சொல்கிறாங்க. அது ஒன்று. அதனால என்னோட படிப்பு ஹிண்டர் ஆகி என்னால் ஒரு படிப்பு ஸ்டேஜ் அடைய முடியாமல் இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து 70+ ஏஜ். இப்போ என்னால் ஒரு ஜாபில் நிலையாக நிற்க முடியாமல் அந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேன். ஹார்ட் ஒர்க்கும் இங்கிலீஷும் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ரெண்டு கயிறுமே அவங்களுக்கு முடியலங்கிறீங்க. இங்கிலீஷும் இல்லை ஹார்ட் ஒர்க்கும் இல்லை. அப்போ எந்த கயிறை பிடிச்சிட்டு நீங்கள் மேலே வருவீங்க? நான் இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு எங்கள் அப்பா அம்மாவும் நானும் குழம்பி தான் போயிருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு சரி நமக்கு காசு தான் வேணும். காசு இல்லாமல் ஏன்னா காசு நமக்கு இல்லாத போது ஒரு ரிசர்வ் வச்சுருப்போம். இவ்வளோ இருக்கும், சரி ஒரு 10 இயர்ஸ்க்கு நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணிக்கலாம், நம்மளால் வாழ முடியும் அப்படின்ட்டு. அந்த நிலைமையில தான் நாங்கள் இப்போ இருக்கோம். ப்ளஸ் நான் போய் ஃபாரினில் படிச்சுட்டு வந்தப்போ கிட்டத்தட்ட 1/2 கோடி செலவாயிருச்சு. ஸோ அதோட ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னால் எடுக்க முடியல. எடுக்கணும்னு பார்த்தாலும் என்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப்ஸ்க்கு தான் போக முடியுது. மேக்ஸிமம் 25,000 சேலரி. அதுவும் நான் ரொம்ப ஒரு ஹெட் வெயிட்டாக பேசினா தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு சேலரி கிடைக்குமே தவிர எனக்கு அதுக்கு மேலே சேலரியெலாம் எனக்கு கிடைக்காது. ஏன்னா ஃபாரினில் படிச்சுட்டு இங்கே வந்து நான் BSc சைக்காலஜி பண்ணேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே எங்களால் மீற முடியலைங்க சார். உங்கள் கெரியரில் நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணதான் நினைக்கிறீங்க? நான் அண்டர் கிராஜுவேஷனுக்கே ஃபாரின் போய் படித்தது தான். அது எங்கள் அப்பா என்னை வந்து போய் படிக்கணும் அப்படின்னு அவரோட ஆசையில் பண்ணார். ஆனால் அவரோட ஆசையும் எனக்கு கெடுதலாக பண்ணது அந்த கன்சல்டன்சி அப்படின்னு தான் எனக்கு நினைக்க. ஒரு 1/2 crore நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு ஃபாரின் எஜுகேஷனுக்காக இல்லையா? UGலேருந்து எங்கே படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்தியாவுக்கு வந்த பிறகு அல்லது இந்தியாவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறப்ப இந்தியாவுடைய சிறு வணிகர்கள் இப்போ உங்களை மாதிரியான சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணி இவர்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு நான் 2007 வந்தப்போ சென்னை பார்க்கும்போதே ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி தான் தெரிஞ்சுது. அப்புறம் இவங்க நல்லா காசு சம்பாதிச்சுட்டு இருக்கவங்களெல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம என்ன பண்ணோம், நம்ம அப்பா அம்மாவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 30-40 வருஷமாக உட்காந்து நல்லா சம்பாதிக்க தானே செஞ்சாங்க, அவங்களால மட்டும் ஏன் நம்ம இன்னும் காசு வச்சுக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது ஆனால் இவங்க என்ன தான் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட காசு இருக்குது, காசு வருது. பான் ஷாப் வச்சுருக்கவங்க கூட காசு வச்சுருக்காங்க. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஈஸியாக கார் வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்மளால ஏன் வாங்க முடியல அப்படின்லாம் தோணுதே வழியே அதை அது ப்ராக்டிகாலிட்டிக்கு கொண்டு வர முடியல. ஆக்சுவலாக உங்களுக்கு அதோடைய அவுட்கம் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். இவங்க என்னதான் பண்ணுறாங்க, உங்களுக்கு காசு வருது. ஆக்சுவலாக உங்கள் சைடில் இருக்கக்கூடிய நியாயமான கேள்வி தான். ஒரு 10 லட்ச ரூபா காரோ 15 லட்ச ரூபா காரோ ஒரு வணிகர் வாங்குறாரு அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த தொழில் அவர் 20 வருஷம் அது குலைச்சிருக்காரு. அதே சீட்லேயே உட்காந்துருப்பாரு. ஒரு ஆளாலாம் இருந்து முதலாளி அவர் தொழிலாளி அவர்லாம் வேலை பார்த்துருப்பார். அப்புறம் அந்த எந்த துறை சார்ந்து அவர் பணி செய்கிறாரோ அது பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த அனுபவத்துலேருந்து அவர் கற்றுருக்கார். அதுக்கு ஒரு பிளட் அண்ட் ஸ்வெட் அவர் கொடுத்துருக்கார். அதுக்குள்ளே உங்களால் நுழையவே முடியாது. ஸோ தட் ஒரு 1/2 crore ஒரு பக்கம் எஜுகேஷனில் உள்ளே போட்டு வெளியில் வந்தும் முடியாததை அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற ஒரு நிலை இருக்குது. ஓகே டீச்சர், குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறது, பேசிக் நீட்ஸ், ஃபுட்டு, கிளாத்து, ரெண்ட்டு, இந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் என்னால் கட்ட முடியல, என்னால் பண்ணலாம். என்ன தான் ஆங்கிலம் தெரிந்து இவ்வளோ டிகிரி எடுத்திருந்தாலுமே அந்த அளவுக்கு நீட்ஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆகும் போது என்னோட ஆங்கிலம் சுக்குநீராக போகிறது. ஓகே. ஏசி பஸ்ஸில் ஏறிட்டு அவன் கண்டக்டர் வந்து எவ்வளோ டிக்கெட் போடுறாரோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இதாகிடுது சார். ஏன்னா நம்ம ஆசாசையாக ஏறி இருப்போம், ஃபேமிலியோட போகலாம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் டிக்கெட்டு இவ்வளோ வருமோ அவ்வளோ வருமோ மனசுக்குள்ளே வந்து திக்குன்னு இருக்கும். சாதா பஸ்ஸில் போயிருந்தா கம்மியான டிக்கெட்டில் முடிஞ்சிருக்குமே, ஏசி பஸ்ஸில் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த டிக்கெட்டை பார்த்த உடனே தான் நம்மளுடைய மனசு நிம்மதியாகிறது. டோட்டலாக அப்படியே இதாகிடுது சார். ஓகே, அதாவது ஏசி பஸ்ஸில் ஏறியும் மனசு பதக்கு இருக்கு, நிம்மதியாக இருக்க முடியாது. நிம்மதி இருக்க முடியல சார். ஏன்னா வேற எங்கே உங்கள் ஆங்கிலம் அப்படியே பொத்துன்னு விழுந்துருது சார். படிக்காதவங்கெல்லாம் ரொம்ப சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தன் கார் ஓட்டி ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இல்லை, ரியாலிட்டியில் படித்தவங்களை எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்க நல்லா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, படித்து உருப்படாமல் போனவங்க இருக்காங்க, படிக்காமல் உருப்படாமல் போனவங்க இருக்காங்க. அதில் படிக்காதவங்களையும் சம்பாதிக்காதவங்க இருக்காங்க. தம்பி நீங்கள் என்ன இப்போ ரோட்டில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கவங்களாம் படித்தவங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. படிக்காதவங்களே நிறையா கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, படித்தவங்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம சாமானியர்கள் அவங்க இங்கிலீஷ் பேசுகிறவங்க அவங்க லைஃப் என்ன, அதுதான் என்னுடைய நம்ம படிக்கக்கூடிய பாயிண்ட். சிம்பிளாக அதை மட்டும் யோசிங்க. ஏழைகளையும் கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க சார். வருஷத்துக்கு படித்த படிப்புனாலேயே 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்கான். கேட்டா
உண்மையாக சொல்லப்போனால் நம்ம தமிழ் சமூகத்தை படிப்பு தான் பெரிய அளவுக்கு மேலே எடுத்துகிட்டு போச்சு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு இன்ஜினியரிங்கிற ஒரு படிப்பு உள்ளே வர போய் தான் ஆவரேஜ் மிடில் கிளாஸ்லேருந்து டப்புன்னு எல்லாரும் வேணும். படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே அவங்கவுங்க திறமையின் பொருட்டு சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்க முடியாமல் இருக்காங்க. திறமையில அடிப்படையில் தான் சம்பாதிக்கிறாங்க. உங்களை ஆங்கிலம் எங்கே செத்து போயிருது? சார் அவங்க அங்கே நக்கலாக ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு கேள்வி கேட்பாங்க, படிச்சுட்டு நீ என்ன சம்பாதிக்க அப்படின்னு. அந்த இடத்துல அந்த ஆங்கிலமும் செத்து போயிடுது, நம்ம மனசும் அப்படியே செத்து போயிடுது. அவங்க விளையாட்டுத்தனமாக கேட்பாங்க. இப்போ நான் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அவங்க விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து சிரிச்சுட்டு இருந்துருவேன். அவங்க அந்த பக்கம் போனதுக்கப்புறம் உள்ள அந்த வருத்தம் இருக்குது பாருங்களேன், செத்துடலாம் அவ்வளோதான். ஏன் வாழ்கிறோம் அப்படின்ற, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சதுக்கு நம்ம என்ன ஏன் இப்படி இருக்கோம்? யாருக்காவது என்னைக்காவது ஒரு பெட்டி கடை வச்சுக்கலாமியா, விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு தோணியிருக்கா? நான் யோசிச்சிருக்கேன் சார். காலேஜ் வாசலுக்கு வெளியில் டீ கடை பெட்டி கடை வச்சா நல்லா அமோகமாக போகும். ஆக்சுவலாக இந்த ஷோ வந்து ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் சம்பாதிக்க முடியுமா, ஆங்கிலம் தெரியாட்டி தான் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. ஆங்கிலம் என்பது ஒரு பெரிய அளவுக்கான வளர்ச்சியை நிறைய பேருக்கு கொடுத்துருக்குங்கிறத மறுக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம 2 செக்மெண்ட் பீப்புளுடைய லைஃப்பில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை RRP ஹவுசிங் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை RRP ஹவுசிங் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். இது கஷ்டமா இருக்கு, இங்கிலீஷ் தெரிஞ்சு இப்போ என்னையா புண்ணியம், ஒரு பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்கலாம், விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கலாம்னு யாருக்கு தோணிருக்கு, ஏன் தோணிருக்கு, அவ்வளோதான். சார் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அவங்க ஒவ்வொரு கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா நாக்க பிடுங்குற மாதிரி கேட்பாங்க. இவங்கிட்ட நம்ம இப்படி பேச்சு கேட்க வேண்டியதுக்கு அழகாக ஒரு பொட்டி கடை வாங்கி, இல்லை ஒரு மளிகை கடைனாச்சும் ஒரு அப்பா கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா கடை வாங்கி ஒரு கடையை போட்டு பொழிச்சிடலாம். இவங்கிட்ட வந்து இப்படி கை கட்டி நிற்கணும் அப்படின்னு. ஏன் போகிறதில்ல, அடிக்கடி சொல்கிறீங்க, ஏன் போகிறதில்ல? இல்லை, இப்போ அதான் பண்ண போகிறேன் சார். டெஃபினட்டாக வந்து ஃபியூச்சரில் வந்து அதான் பண்ண போகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு குறிப்பிட்ட இது வரை தான், ஒரு லிமிட் வரைக்கும் தான் பொறுத்துட்டு இருக்க முடியும். அதுக்கு மேலே இதாகிடுச்சுன்னா இந்த அப்படி நீயும் வேலையும் சொல்லிட்டு தூக்கி போட்டு அழகாக போயிட்டு மளிகை கடை வச்சுட்டு ஒரு ஓரமாக ஒரு நாளைக்கு அசால்ட்டாக 500ரூவாலேருந்து 1000 ரூபா எடுக்கலாம் சார். ஆனால் பெரும்பாலும் நம்ம ஒரு சொல்லிட்டு ஏன் செய்யாமல் இருக்கோம்னா, உள்ளுக்குள்ள நம்ம அந்த தொழிலை கற்றுக்கணும், அது முடியாது. என்னைக்கா தோணிருக்கா ஒரு பொட்டி கடை வச்சுக்கலாம், விவசாயம் பார்க்க போயிடலாம் அப்படின்னு என்னைக்கா தோணிருக்கா? ஒரு மெஸ் வைக்கணும் இஷ்டப்படுறேன். மெஸ் வைக்கணும் சார். நல்லா சமைப்பேன். சமைக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாருமே நல்லா சமைப்பேன். கடைசியில் நம்மளோட இயலாமை ஆங்கிலம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு மெஸ்ஸு வச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு நல்ல சம்பாதிச்சு ஒரு எண்ணங்கள் சில நேரங்கள் தோண்டும். ஓகே, கீழே சாப்பிட்டு கொடுங்க. இங்கிலீஷ் ஃபுல்லாக யூட்டிலைசேஷன் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் என்ன தான் தெரிஞ்சிருந்தாலும் அதை பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தாமல் அதனோட ஃபுல் யூட்டிலைசேஷன் பண்ணாததால் நம்ம இன்னத்துக்கு போய் இருந்திருக்க வேண்டிய இடத்துல வந்து இல்லாமல் இப்போ வேற ஒரு இடத்துல தங்கியிருக்கோம். ஸோ அது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் விவசாயம் பண்ண போயிடலாம், பொட்டி கடை வச்சுக்கலாம்னு தோணியிருக்கா, ஏன் தோணுது? பக்கத்தில் ஒரு பையன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த பையன் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு ஒரு அமௌண்ட் மட்டும் ஃபினான்ஸில் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு எதுக்குன்னு கேட்டேன். பேப்பர் போடணும் அப்படின்னாரு. காலைல 6 மணிக்கு எழுந்து பால் போடுறாரு, நைட்டு 11 மணிக்கு பால் போடுறாரு. இன்றைக்கி வீடு வாங்கிட்டார். அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னார், நீ அந்த பிஸ்னஸ் அன்றைக்கி பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நீ வீடு வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னாரு. அப்படி சொல்லிட முடியாது. எங்கள் அப்பா கேட்டு நான் சொன்னேன், அப்பா நான் எங்கள் அப்பா சொன்ன பதில் என்ன தான், அப்பா இன்றைக்கி வந்து கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. ஆனால் அவர் இன்றைக்கி என்னை மதிக்கிறாரு, நானும் அவர் மதிக்கிறேன். அவர் எதுக்கு என்னை மதிக்கிறாரு, படிச்சிருக்கேன்னு மதிக்கிறாரு. நான் எதுக்கு மதிக்கிறேன், உழைக்கிறாரு மதிக்கிறேன், அவ்வளோதான். உழைப்பு வேற, படிப்பு வேற. ஓகே ஓகே. வாழ்க்கையில் இங்கிலீஷே ஒரு டேஸ்ட்டை தரும். எப்படி பணம் ஒரு டேஸ்ட்டை தருமோ அது மாதிரி இங்கிலீஷே ஒரு டேஸ்ட் தரும். நம்ம அது சார்ந்த புத்தகங்களை படிப்போம், அது சார்ந்த மனிதர்களோட பழகுவோம். இப்போ அந்த எந்த காஃபி ஷாப்னு கூட நமக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு ஆட்டிடியூட் வரும். என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும், என்ன மாதிரி ஷூஸ் வாங்கணும், பாயிண்டட் வாங்கணுமா, என்ன பிராண்ட் வாட்ச் வாங்கணும், இப்படிலாம் தோணும். ஆனால் அந்த ஆசையெல்லாம் அந்த இங்கிலீஷ் படித்ததுனால ஒரு அறிவு வந்திருக்கும், ஆனால் வாங்க முடியலை. எதுவெல்லாம் உங்கள் ஆங்கில அறிவால் உங்களுக்கு அழகியல் சார்ந்தோ அல்லது அறிவு சார்ந்தோ கிடைச்சிது, ஆனால் அதை வாங்க முடியலை. இந்த டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, ஆனால் அதை என்னால் வாங்க முடியல. என்னது? எதுவெல்லாம் ஆங்கிலம் தெரிந்ததால் அந்த ரசனை வந்தது, ஆனால் அதை தொடைய முடியவில்லை. ஹார்லி டேவிட்சன் பைக் வாங்கணும்னு ஆசை எனக்கு. போக முடியாது. ப்ராபப்ளி அந்த ஸ்டேட்டஸ்க்கு அந்த லெவலுக்கு நான் வந்தேன்னா கண்டிப்பாக நான் வாங்குவேன். நான் ஹார்லி டேவிட்சன். ஓகே, பக்கத்தில் ஒரு வாட்ச் பார்த்தேன். நான் போயிட்டு பேப்பர் ஆட்லாம் பார்த்து அந்த பிராண்ட் பற்றி யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு போய் விசாரிக்க போனேன். 18,000 ருபீஸ்னாங்க பேசிக் மாடல் அந்த வாட்ச். அப்போது வந்து இதில் இருக்கிறது லோவஸ்ட் ரேஞ்சுனே சார், திஸ் இஸ் ஸ்டார்டிங் ரேஞ்சுன்ட்டான். ஒன்றுமே பேச முடியல, வெளில வந்துட்டேன். ஆனால் என் ஃப்ரெண்டோட அப்பா, அவங்க அப்பா வந்து பிஸ்னஸ் மேனு, ரோலெக்ஸ் வாட்ச்சு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஊர்லேருந்து எடுத்து வந்தாங்க. நாங்கள் போயிட்டு மாலில் விசாரித்தோம், சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டேன்.
யூ டோன்ட் திங்க் தட் மச் 12,500 rupees ஆகும்னாங்க அந்த மெக்கானிசத்தில் சின்ன ஒரு பார்ட் மாற்றுறதுக்கு. ஆமாம் 1.5 லட்ச ரூபா வாட்சுக்கு அப்புறம் அவளே நினைட்டோம். அதான் அந்த வாட்ச் கொண்டு வரதுக்கு அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்தார். அவர் வந்தது வந்து கன்ஃபார்ம்டு ஏசி 3 டயரில் அந்த வாட்சை கொண்டு வந்து பொக்கிஷம், ஏன்னா 1.5 லட்ச ரூபா பொருள் அவர் கன்ஃபார்ம்டாக கொண்டு வந்து இங்கே சேஃபாக எங்கள்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டாருன்னு கேட்டுட்டு நாங்கள் கால் பண்ணிட்டு நாங்கள். எந்த ஊருக்காரு, எந்த ஒரு வணிகர்? அவர் திருநெல்வேலியில். திருநெல்வேலி. ஓகே. ஆக்சுவலாக ஒரு டேஸ்ட் வரும்ல, இங்கிலீஷ் படிக்கிறாங்களே, ஒரு நல்ல உடை, நல்ல ஃபுட், எந்த குசினில் போய் சாப்பிட்ணும், எங்கே எது ரொம்ப நல்லா இருக்கும், இங்கே இந்த பர்டிகுலர் டிஷ்ஷு அப்படிலாம் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த 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 டேஸ்ட் வரவும் அது சார்ந்த மனிதர்களோடு நம்ம பேசுவோம். அப்படி எதுலெல்லாம் உங்களுக்கு ஆசை, ஆங்கிலம் தெரிந்ததால் கிடைத்த ரசனையிலிருந்து உருவான ஆசைகள் நிறையா இருக்கலாம். அந்த ஆசைகளை எதையெல்லாம் தொடக்கூட முடியல. வேலை கிடைக்காம கையில் ரெசியூமோட ஓஎம்ஆர் ரோட்டில் போயிட்டுருக்கப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு ஃப்ளாட்டை வாங்கி போட்டு ஹாயாக உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்கிற மாதிரி ஒரு லெவல் வரணும் அப்படின்ற சூழலை ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். சார் நான் இங்கிலீஷ் தெரிஞ்சதால் என்னென்னா இங்கிலீஷ் பேப்பர் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா அளவில் இந்த நாம் ஏன் ஒரு பொயட்ரியாகவே இங்கிலீஷில் எழுத முடியாதுன்னு யோசித்தேன். அந்த இங்கிலீஷ் தெரிஞ்சதால் அதில் ரசனை ஏற்பட்டுச்சு. ஆனாலும் அது எழுத முடியலைங்க சார். அது காரணம் வந்து பேசுகிற இங்கிலீஷ் வேறு, எழுதுகிற இங்கிலீஷ் வேறு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ரசனை எனக்கு ஆங்கிலத்தால் வந்தது, ஆனாலும் அதை தொட முடியலைங்க சார். ஓகே, வேறு? எழுதுகிற இங்கிலீஷ் வேறு, பேசுகிற இங்கிலீஷ் வேறு. ஓகே, வேறு? ஆன்லைன் ஷாப்பிங் ஆக்சுவலாக பண்ண தெரியும். இந்த லிங்க்லாம் போனால் இதெல்லாம் வாங்கலாம் தெரியும், டிசைனர் பொட்டிக்லாம் தெரியும். பட் ஆனால் நம்மளால் அது போக முடியாது, அதெல்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் போட்டாலே. ஆனால் நமக்கு அது படிச்சிருக்கோம் தெரியும். ஆனால் அவங்க அதில் மணி இருக்கவங்க மட்டும்தான் அதில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவர் ஆனால் ஆன்லைன் ஷாப்பிங் போக தெரியாது, அமெரிக்காவிலேருந்து லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் எடுத்துட்டு இந்தியாவுக்கு அவரால் வர முடியும். இங்கிலீஷ் படிக்க படிக்க தான் எனக்கு வந்து ஃபேஷனிங் டிசைனிங்கோட ஒரு ரசனை வந்தது. எனக்கு சின்ன வயசில் பார்த்துருக்கேன், ஒரு பிளாக் கலர் பேண்ட் போட்டு வருமா பலூன் ஃபிட் மாதிரி. இப்போ அது பலூன் ஃபிட்டாக வந்திருக்கு. நான் 7th படிக்கும்போது அதை பார்த்தேன். நான் பலூன் ஃபிட் மாதிரி பிளாக்ல ஃபேஷனிங் டிசைனிங் ஷோவில் நடந்து வருவாங்க. அப்போ எனக்கு பேரெல்லாம் கூட தெரியாது, ஆனால் அது என்னை ரசிக்க ஆரம்பித்தேன், இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு. இப்போ நான் ஒரு கம்மியான விலையில ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு கடையில் வந்தோன்னே உன்னை சொல்கிறேன்ப்பா அப்படின்னு. அதுக்காகவே அவர் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருக்கேன். அவர் பார்த்தாருன்னு தெரியும். எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ ஒரு கடை போட்டிருக்காரு சிம்பிளாக. சாப்பாடோட மேனர்ஸ் வந்து என்னை இங்கிலீஷ் படிச்சனால தான் தெரிஞ்சது. ஸ்பூன் ஃபோக்கை எப்படி வச்சா போதும்னு சொல்கிறது அர்த்தம், எப்படி வச்சா இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறது. நீங்கள் வந்து ஒரு பிட்டர் டேஸ்ட்டில் சிஸ்வான் நூடுல்ஸில் பிட்டர் டேஸ்ட் இருக்குது ஓகேங்களா. அதோட பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து கொஞ்சம் புளிப்பான கிரேவியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அது வந்து டி நகரில் ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு சின்ன கடை இருக்குது. நான் சும்மா கம்மியான சீப்பான பஸ்ஸில் நான் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனால் அவன் காசில் தான் வாங்கி கொடுத்தான். இதை நான் சொல்லி ஆகணும். அது சாப்பிட்டு சிஸ்வா நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணால், சிஸ்வா நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணக்கப்புறம் கோபி மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணான். அது கொஞ்சம் புளிப்பாக அண்ட் இனிப்பாகவும் இருந்தது. அந்த பிட்டர் டேஸ்ட்டுக்கு அது அவ்வளோ காம்பினேஷனாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரசனைகள் அது எனக்கு இங்கிலீஷ் படித்தனால தான் வந்தது. எனக்கு சாப்பிட்ற விஷயத்துல ஃபேஷனிங் எங்கே போய் சாப்பிடணுமோ அங்கே போய் சாப்பிட முடியுது அவங்களால. இப்போ அந்த டேஸ்ட்டை ஓரளவு மேட்ச் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க ரைட்டா? இதுதான் மேனஸ். உண்மையாகவே எந்த இடத்துல ஃபோர்க்கையும் ஸ்பூனையும் இப்படி வைக்கணுமோ அந்த இடத்துக்கு போக முடியுதா? இல்லை, முடியாது. முடியல. ஆக்சுவலாக பார்த்தா இப்போ அனைமா பாதி பேர் அடையப்பா பரவாயில்லடா நம்ம பொழப்பு அப்படின்லாம் தோணி இருக்கும். இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சு ஒன்றும் ஆக போகிறதுல போட்டுருக்கு அப்படிலாம் தோணிக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இங்கிலீஷே முக்கியம். இது எல்லாத்தையும் தாண்டியும் கூட எனக்கு இங்கிலீஷ் வேணும். ஒய் சார்? வியாபார சந்தையில் போகும்போது நிச்சயமாக தேவை. வெளிநாட்டு வியாபாரமாக இருந்தாலும் சரி, உள்நாட்டு வியாபாரமாக இருந்தாலும் சரி, வியாபார சந்தையில் இன்றைக்கி அதிகமாக படித்த இளைஞர்கள் உள்ள வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ஆங்கிலம் இருந்தால் தான் முடியும். அதனால தான் நாங்கள்லாம் ஆங்கிலம் இப்போ தெரியலன்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்கோம். இன்னும் இங்கிலீஷ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் பிஸ்னஸை. வேற என்ன ரீசனுக்காக கரெக்டாக இங்கிலீஷ் வேணும் உங்களுக்கு? இப்போ நம்ம போகிற இடங்கள் அந்த மாதிரி டாக்குமெண்ட்டு படிக்க எழுத எல்லாத்துக்குமே எனக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் வேணும். ஓகே, பாரு தொழிலை தாண்டி வேறு எதற்காக ஆங்கிலம் வேணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த நிலைமையை முதல்ல தக்க வச்சுக்கிறக்காது இருக்க பொசிஷனை காப்பாற்றுறது, இருக்கிற பொசிஷனை தக்க வச்சுக்கிறக்காது கண்டிப்பாக இனிமேல் இங்கிலீஷ் தெரியும். ஓகே ஓகே எஸ் சார். பணம் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் ஆங்கிலம் தேவையில்லை, அதை நல்லா செலவு பண்ணுறதுக்கு ஆங்கிலம் தேவைப்படுது. ஓ, நல்லா செலவு பண்ண சூப்பர் ஆங்கிலங்க. நல்லா செலவு பண்ண எல்லாத்தையும் வாங்கணும்ல, இது வேணும் இது என்ன அப்படின்னு அதுக்காக வேண்டி இங்கிலீஷ் படிச்சுக்கணும். கான்ட்ரரி, என்ன வாங்கி திங்கணும்னு தெரியுது, காசு இல்லை கையில, காசு இருக்கு என்ன வாங்கி திங்கிறதுன்னு தெரியல. என்ன உலகம்டா அது. ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ண சார். ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, எல்லா பணக்கார வர்க்கத்தோட நம்ம இணையணும்னா நமக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது. ஓகே, பணம் இருக்கு ஆனா அந்த சர்க்கிளோட இங்கிலீஷ் தேவைப்படுது. ஓகே, கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறது, எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு
இங்கிலீஷ் தான் நல்லா டெக்னிக்கல் பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸ்க்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தேவைப்படுது. எதுவுமே தெரியாமல் நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதை இதெல்லாம் நம்ம இந்த காலத்தில் நவீன லைஃப்பை என்ஜாய் பண்ணோம்னா இங்கிலீஷ் இல்லாத பண்ணவே முடியாது சார். மாடர்னைசேஷன் லைஃப் எனக்கு சார் எனக்கு என்னோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் ஸ்டெப் மேலே போகிறதுக்கு மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது சார். பிஸ்னஸ் தவிர ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் நிற்கிறது உங்களுடைய உழைப்பு, இந்த நாட்டினுடைய பாலிசி. நீங்கள் என்ன ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னா கஷ்டப்பட்டு நீங்கள் மேலே வந்துவிட்டு அதுக்கு எந்த வகையிலும் உங்களுக்கு பயனளிக்காத ஒரு ஆங்கிலத்தை தான் இப்போ பிடிச்சி தொங்குறீங்க. இப்போ ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு குறைந்தபட்ச சுதந்திரத்தை உங்கள் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பாலிசி அலோவ் பண்ணுது. அதனால தான் நீங்கள் வளர்றீங்களே ஒளி இங்கிலீஷில் வளரல. நான் அதனால் இந்த தொழில் வளர்ச்சிக்கு இங்கிலீஷுங்கிறதே நீங்கள் இன்னும் உங்கள் தொழிலை கூடுதலாக நம்பணுங்கிறது தான் எனக்கு தோணுது. உங்கள் உழைப்பு, உங்களுக்கு தொழில் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, அரசாங்கம் என்ன மாதிரியான பாலிசிஸ் இங்கே வச்சிருக்கு, நம்முடைய குடும்ப அமைப்பு, நமக்கு உதவுவதற்கான மனிதர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சின்சியாரிட்டி, இதெல்லாம் தான் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஃபேக்டர்ஸே ஒழிய ஒரு இங்கிலீஷ் தெரியல, இங்கிலீஷ் இல்லைங்கிறதுக்காக ஒரு பிஸ்னஸ் விழுந்துருங்கிறத இங்கிலீஷ் இல்லாமல் வளர்ந்து நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ சில விஷயம் நம்ம மனதளவில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்கிறாரு, அதை பணக்கார மட்டத்தோடு சேர்ந்துக்கணும்னு பார்க்குறேன், அது கொஞ்சம் இங்கிலீஷ் தேவைப்படுது அப்படிங்கிறாருல, அது ஓகே, மனதனுடைய ஆசை. எல்லா நாடுகளுடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், மனித உறவுகள் இதெல்லாம் அறிஞ்சிக்கிறதுக்கான ஒரு மொழி உலக பொது மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலம். அதனால் அந்த ஆங்கிலத்தை நல்லா அறிஞ்சு இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவங்களுடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், அந்த மனிதர்களுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நிறைய படித்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஆங்கிலத்தை நிறைய புத்தகங்கள் படிக்கணும், உலக வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆங்கிலம் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இது கொஞ்சம் நியாயமாக இருக்குது. ஒரு சக்தியை நான் உருவாக்குறேன் அப்படின்னு வச்சுக்கிறேன். சும்மா ஒரு இதுக்கு எடுத்துக்க ஒரு கற்பனை. உங்கள்கிட்ட இங்கிலீஷ் கொடுக்கப்பட்டு அருளப்பட்டு விடும், ஆங்கிலம் அருளப்பட்டு விடும். இன்றிலிருந்து நீங்கள் அப்படி பின்னி எடுப்பீங்க, எல்லாமே இங்கிலீஷ் தான், பேசுகிறதா இங்கிலீஷ்கார மாதிரியே பேசுவீங்க. அந்த லெவலுக்கு இங்கிலீஷ் வந்து இது உங்களுக்கு அருளப்படும். ஆனால் உங்கள் பிஸ்னஸ் பிடுங்கப்படும். உங்களுக்கு எது வேணும்? பிஸ்னஸ் பிடுங்கப்படும், ஆங்கிலம் அருளப்படும். உங்களுக்கு என்ன வேணும்? பிஸ்னஸ் தான் சார். பிஸ்னஸ் இப்போ இருக்கிற இங்கிலீஷ் இல்லைன்னா கூட பரவாயில்ல. பிஸ்னஸ் சார். பிஸ்னஸ் தான் வேணும். பிஸ்னஸ் தான் வேணும். பிஸ்னஸ் சார். பிஸ்னஸ் தான் சார். பிஸ்னஸ் தான் சார். ஏன்னா இங்கிலீஷ் இருந்தால் தான் பிஸ்னஸே டெவலப் பண்ண முடியும். நீங்கள் இந்த இங்கிலீஷை வச்சு மறுபடியும் டெவலப் பண்ணிட வேண்டியதானே? பிஸ்னஸ் மட்டும் தான் சார். இங்கிலீஷ் கிடைக்கிறது ஈஸி, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுதா அப்போ? ரைட்டா? ஆங்கிலம் கற்றவர்களுக்கு இது மாதிரி வேறு சிக்கல் எதுவும் இருக்குமா கேட்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை RRP ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை RRP ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். இந்த பக்கம் வரேன். உங்கள்கிட்ட இந்த இங்கிலீஷை உருவிட்டா என்ன ஆகும்? பணம் தரப்படும், இங்கிலீஷ் உருவப்படும். வேண்டாம். வேண்டாம், இங்கிலீஷ் தான் வேணும். இங்கிலீஷ் தான் வேணும். ஓகே, பணம் தரப்படும், இங்கிலீஷ் உருவப்படும். மணி எப்படினாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் ஞானத்தை ஜஸ்ட் நம்ம நாலேஜ் யாருமே திருட முடியாது, பண்ண முடியாது. ஸோ நாலேஜ் இஸ் மெயின் ஃபார் மீ. ஓகே, வேற? பணம் தரப்படும், இங்கிலீஷால் கிடைக்கிற டேஸ்ட்டு, அதில் ஒரு எக்ஸ்ட்ரஸி இருக்குல்ல, அதெல்லாம் உருவப்பட்டுரும். எது வேணும் உங்களுக்கு? இது எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், கற்றுக்கிட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ பணம்ங்கிறது நான் எப்படியும் சம்பாதிச்சுன்ற நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ பணத்துக்கு ஈக்குவலைஸாக இதை நான் வச்சு பார்க்க விரும்பல. இதை வச்சு பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. ஸோ நான் பொறுமையாக சாதிச்சுக்கிறேன், அதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, அவர்கிட்ட கொடுங்க. எனக்கு பணம் வேண்டாம். பிகாஸ் நான் படிக்கிறதுக்கு என் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எனக்கு தெரியும். சரி, எனக்கு அந்த கஷ்டம் தான் எனக்கு வேணும். நான் சம்பாரிச்சுக்குவேன், பின்னாடி சம்பாரிச்சுக்குவேன். எனக்கு பணம் வேண்டாம், என் படிப்பு மட்டும் போதும். கீழே நான் அந்த அளவுக்கு பொறுமைசாலி இல்லைங்க. நான் பணம் கொடுத்தா வாங்கிக்குவேன். எனக்கு இந்த எக்ஸ்ட்ரஸிலாம் எனக்கு தேவை வேண்டாம். ஆங்கிலமும் அது சார்ந்த ரசனைலாம் வேண்டாம். அவர் அடி கொஞ்சம் கூட வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆங்கிலம் அது சார்ந்த ரசனை, அது தந்த எக்ஸ்ட்ரஸி எல்லாம் உருவப்படும், பணம் கொடுக்கப்படும். எது வேணும்? எனக்கு ரசனை தான் சார். ரசனை தான் வேணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வாழ்கிறதே ஒவ்வொரு விஷயமும் ரசனையோடு தான் வாழணும். அதுதான் உண்மையாகவே, அதுதான் லைஃப். இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த ரசனை இருக்குது, அந்த ரசனை இருக்குன்னு. அந்த சிஸ்வான் நூடுல்ஸ்க்கு ஆசைப்பட்டேன். ஆனால் டி நகரில் ஒரு நல்ல டேஸ்ட்டில் கிடச்சிது. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு நல்ல டேஸ்ட்டில் கிடச்சிது. அதை சாப்பிட்டப்போ உண்மையாகவே அன்றைக்கி ஃபுல்லாக நான் ஹாப்பியாக இருந்தேன். ஓகே, உண்மையாகவே ஹாப்பியாக இருந்தேன். அது புரியாது, அது சொன்னால் புரியாது. ஓகே, காசு வச்சிருந்து சாப்பிட வேண்டிய இடத்துல சாப்பிட்டாலும் ரசனை இல்லைன்னா போச்சு. இல்லை, ரசனை இல்லைன்னா போச்சு. வாழ்க்கையில் டேஸ்ட் எவ்வளோ முக்கியம். அவங்களால அனுபவிக்க முடியுது. அவங்களால இதுதான் கேட்க முடியலனாலும் அதை காமிச்சு அவங்களால வாங்கி இது பண்ண முடியும். வாயுவில் ஃபுல்லாக பொழைச்சிக்கும். அந்த மாதிரி அதை காமிச்சு அவங்களால ரசனையை உணர முடியும். வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் ரசனையாக வாழ்கிறாங்க.
சரிங்களா? பணம் இருக்கிற வச்சு கொஞ்சம் சந்தோஷமும் இருக்குது. பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த ரசனையை அடையணுங்கிறதுக்காக தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு ஸ்டேஜில் அதுக்கு நம்ம அடிமையாயிடுறோம். அதை விட்டு நம்மளால் வெளில வர முடியலங்கிறது உண்மைதான். நம்ம அந்த பணத்தை நோக்கி அதை மேலும் எப்படி பெருக்கிறதுன்னு போகிறதுல ரசனையை மறந்துடுறோம். ஆனால் நம்மளோட ஸ்டார்டிங் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் அந்த ரசனை தான் சார். இப்போ உங்கள் பேர பிள்ளைக்கு அல்லது உங்கள் பிள்ளைக்கே கூட நல்ல உடை, நல்ல ரசனையான விஷயங்கள், நல்ல டேஸ்ட்ஃபுல்லான ஃபுட்டு, நல்ல ஒரு பியானோ, நல்ல மியூசிக் சென்ஸு, அப்புறம் நல்ல ஒரு கலை உணர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள் இது முக்கியம் நினைக்கிறீங்களா இல்லை வெறும் பணம் முக்கியம் நினைக்கிறீங்க? அதை அடைவதற்கு பணம் முக்கியம்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இல்லை விஷயம் என்னென்னா ரசனைக்கு பின்னால் பணம் ஓடிக்கிட்டே இருக்கு. உங்கள்கிட்ட ரசனை இருக்குது, அதை நீங்கள் பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அவங்கள்ட்ட பணம் இருக்குது, அதை வச்சு ரசனை எட்டுவதற்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஃபைனலாக ரசனைங்கிறதும் அந்த டேஸ்ட்ஃபுல்லான லைஃப் அப்படிங்கிறது தான் கடைசியில் மிச்சம் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஷோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. ஒரு நகை முரண்பாங்க அல்லது சுவையான முரண்கள். என்னென்னா, ஒரு பக்கம் இங்கிலீஷினுடைய துணை இல்லாமல் வளர்ந்தவர்கள் இங்கிலீஷ்னால நமக்கு நிறைய மிஸ் ஆகுதுன்னு ஆழமாக நம்புகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கிலீஷை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அது தவிடுபடி ஆகிற போது பணம் தான் எல்லாத்தையுமே ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க. கடைசியில் ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறோம். அது என்ன அப்படின்னம்னா, தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய டேஸ்ட்டை, ரசனையை எட்ட பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இங்கேயும் வந்து ஒரு ரசனையை நோக்கிய பயணம் தான் இது. நான் விருப்பப்பட்டதை எனக்கு ஏஸ்திரி அவருக்கு ஆசை இருக்குது, என்ன அழகாக இருக்கணும் அந்த பூந்தொட்டி, இதெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு நாள் நான் வாங்கணும்டா. அவளுடைய சென்ஸ், ஏஸ்தட்டிக் ஃபீலிங், அந்த ரசனை, அந்த டேஸ்ட், அதெல்லாம் தான் நம்ம வீட்டுடைய நிலைக்கதவே நம்ம பணம் வந்து சொல்லிடுது. அப்படி அவ்வளோ அழகாக அதை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம். அது என் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறோம். அந்த ரசனை தான் என்னை பணம் சம்பாதிக்க வைக்குது. இதில் இந்த பக்கம் ஆப்போசிட் கான்ட்ரடிக்ஷன் என்னென்னா, ஒரு மொழியின் வழியாக அல்லது ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சதுனால கிடைத்த தகவல்கள் அல்லது அது சார்ந்த மனிதர்கள் உங்களுக்கு சொன்னது விஷயமாக உங்களுக்கு ஒரு உலக ரசனை உள்ள கிடைக்குது. இப்போ நீங்கள் இந்த ரசனை அடைவதற்காகத்தான் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிங்க. அதனால தான் உங்களால் இந்த ரசனை விட்டே கொடுக்க முடியாது சொல்லிங்க. எல்லாரும் பணம் இல்லாமல் என்னென்ன சிரமப்பட்டோன்னு ஒரு லிஸ்ட்டை வச்சாலும் கூட இந்த ரசனையை விட்டு கொடுக்க முடியாது சொல்றதுக்கான காரணம் என்ன? இந்த ரசனையை விட்டுவிட்டா நான் ஜீரோ இல்லையா, நான் பணம் சம்பாதிச்சு புண்ணியம் இல்லை. ஒரு பக்கம் ஆங்கிலம் படித்தவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. ஆனால் ஆங்கிலம் என்னால் ஜெயிக்கவே முடியாதுங்கிறதும் கான்செப்ட் கிடையாது. ஒரு மனிதன் ஜெயிப்பதற்கு தேவைப்படக்கூடிய, குறிப்பாக நீங்கள் உங்களை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ளே இருக்குது. முதல்ல சொன்னபடி உங்களுடைய கடின உழைப்பு இருக்குது, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் எப்படி திட்டமிட்டீங்க, நீங்கள் எப்படி சமயோசிதமாக செயல்பட்டீங்க, உங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்குமான உறவு எப்படிப்பட்டதாக இருந்தது, உங்களுக்கு முதல் கொடுக்கறதுக்கு அப்பா இருந்தாரா, சொந்தம் இருந்துச்சா, பேங்க்கு கடன் கொடுத்துச்சா, இதெல்லாத்தையும் தாண்டி கவர்மெண்ட் பாலிசிஸ் எப்படி இருந்துச்சு. கடைசியில் இந்த ஒரு பாலிசி வந்துச்சு, ஒரு தேசத்துடைய அரசாங்கத்துடைய பாலிசி, உங்களுடைய உழைப்பு, இதெல்லாம் சேர்ந்து அவங்களை மேலே எடுத்துட்டு போகுது. உலகத்தில் எல்லா நாடும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆங்கிலம் ஒன்று இல்லாதனால ஒன்றும் சிரமம்லாம் பட்டு போயிடல. இது ஒரு மனநிலை தான் நமக்கு. ஸோ தட் இங்கிலீஷ் இல்லைங்கிறது ஒன்று மாபெரும் சிக்கல் கிடையாது. ஆனால் அது தேவை என்கிற புரிதல் சரியானது தான். உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற செக்டர்லாம் தான் உங்களை மிரட்டுது. நீங்கள் டிக்கெட் வாங்குற இடம் உங்களை மிரட்டுது. நீங்கள் எந்த இடத்துல காசு கொடுத்து சாப்பிட்றீங்களோ அந்த இடம் உங்களை மிரட்டுது. ரைட்டா? உங்களுக்கு நீங்கள் எங்கே ஃபீஸ் கட்டுறீங்களோ அந்த இடம் உங்களை மிரட்டுது. ஆக்சுவலாக இப்படி ஒரு ஆர்டிஃபிஷியலான சிறு மிரட்டல் அது முன்வைக்குது. நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா, உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம். ரைட்டா? மார்வாடி குடும்பங்கள் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். அவங்க எங்கேயும் போய்ட்டு இங்கிலீஷ்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன பெரிய இடமா இருந்தாலும் சரி, நான் பணம் பே பண்ணுறேன், நான் என் மொழியில் பேசுவேன். பார்த்துருங்களா? நம்மளாம் அந்த இங்கிலீஷ் வேணும்னே நம்ம ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணுறோம். ஒரு ஸ்டார் ஹோட்டல் போனால் வேணும் குசு குசுலாம் பேசுகிறோம். அவங்க பேசல பார்த்துருக்கீங்களா? அவங்க மாதிரி சத்தம் பாட்டு இங்கே நாங்கள் இருக்கணும் கூப்பிடுவாங்க. காரணம் அந்த இடம் அவனை விட பெரியதில் நம்ம நம்புகிறான். ஐ எம் பேயிங் ஹியர், ஐ ஹேவ் த கேப்பபிலிட்டி. எனக்கு இந்த இடத்துல வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு என் உழைப்பால் நான் உயர்ந்து வளர்ந்துருக்கிறேன். நான் ஏன் இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்? இந்த இடம் தான் எனக்கு ஏற்ற மாதிரி மாறணும். அதான் ரியாலிட்டி. அது அறிவு மொழி தான், நான் மறுக்கிறதுக்கு. ஆனால் அது உங்களை வேறு மாதிரி அதிகாரம் நீங்கள் அனுமதிக்க கூடாது. காரணம் நீங்கள் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கீங்க. ஒரு ஆங்கிலத்தை சேவக மொழியாக கற்றுக்கொள்ளுதுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படின்னா அது அடி வாங்கி, அது தப்பு. அதை ஒரு அறிவு மொழியாக நீங்கள் படிக்கிறப்ப அதுலேருந்து நிச்சயமாக பணமும் பண்ண முடியும். இல்லைன்னா சர்வீஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஆங்கிலத்தை நீங்கள் துறை சார்ந்து படிக்கணும். அதை ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா அல்லது வேறு ஒரு துறையா அப்படி எடுத்து படிக்கிறப்ப மட்டும்தான், அதற்கு அந்த ஆங்கிலத்தை பயன்படுத்துகிற போது மட்டும்தான் ஆங்கிலத்தால் பயன். அதை தாண்டி வரணும் அதை அறிவு மொழியாக நம்ம படிச்சுக்கிறதும் அதற்கு பயப்படாமல் இருப்பதுமான ரெண்டு விஷயம்தான். பட் ஒரு குளோபலைசேஷனில் நிறைய அரசியல் நடக்கும். அதில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் தான் சாதாரண வேலைக்கு ஆங்கில லேசாக அங்கங்கே படம் காட்டி அது ஒரு நல்ல வேலை போல் நினைக்க வைப்பதும், சாதாரண நீங்கள் காசு கொடுக்குற இடத்துல உங்களை கையை கட்டி நிறுத்த வைக்கிறதும். ஸோ தட் இந்த ரெண்டு அரசியலும் இது பின்னால் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இங்கிலீஷ் மேலே இருக்கக்கூடிய பிம்பத்தில் அதில் விழுகிறாங்க. ஆனால் அந்த பிம்பத்தில் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த பிம்பத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியல. வாழ்க்கையில் சிரமங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுடைய லைஃப் ஸ்டைலை அல்லது வாழ்க்கையுடைய சிக்கலை இந்த சபைக்கு பிரதிபலித்தவர் அவர் தான். ரொம்ப அழகாக இருந்தது, நேர்த்தியாக யதார்த்தமாக இருந்த அந்த பையனுடைய பேச்சு. தம்பி வாங்க. எஸ் வாங்க. கிளாசிக் கிச்சன் வழங்கும் 21,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்.
ஏஸ்தட்டிக் சென்ஸ் தெரியும், ஆங்கிலம் படித்ததுனால ஒரு பெரிய டேஸ்ட் இருக்குது, ஆனால் அதை எட்ட முடியலை. பட் மறுபடியும் அந்த டேஸ்ட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆல் தி பெஸ்ட், குட் லக் சார், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். இந்த ஷோ முழுக்க அவர் உண்மையே பேசினார். வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட், வாழ்த்துக்கள், குட் லக். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை RRT ஹவுசிங், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட், ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். நன்றி, வணக்கம்.